கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இட்டர்னல் ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரிஸ் வழியாய் கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை தரும்படி கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். இந்த நாளில கூட ஆமென் நாம் தியானிக்க போகிற வேத பகுதி 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம். ஆமென். நாகமானை குறித்து நாம் தியானித்தோம். நாகமானுடைய பெருமை நிமித்தமாய், கீழ்ப்படியாமை நிமித்தமாய் அவனுக்கு சாபம் நீங்காமல், ஆனால் அவன் கீழ்ப்படிந்த போது சாபம் எப்படி நீங்கினது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இந்த நாளில கூட சாபம் என்பது இது பரம்பரை சாபம் அப்படின்னு நிறைய வகைகள் உண்டு. ஆனால் சாபத்தை நம்மை அறியாமலே உடனே நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி நாம் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். சில சொல்லுவாங்க, இந்த வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறபடி பரம்பரையாய் முற்பிதாக்களுடைய சாபங்கள், தாய் தகப்பனுடைய பாவத்தின் நிமித்தமாய் இருக்கிற சாபங்கள், அது பின்தொடர்ந்து கொண்டே வருகிற சாபங்கள், அப்படி நிறைய இருக்குது. ஆனால் ஒரு தேவ பிள்ளைக்கு சாபம் விழுமா? அல்லேலூயா. ஊழியக்காரங்களுக்கு சாபம் வருமா? அல்லது நம்ம நல்லா தான் இருப்போம், நீதியில இருப்போம், ஆனா திடீர்னு நம்ம மேல விழுகிற சாபம், அந்த சாபம் அப்படியே பின்தொடர்ந்து தலைமுறைக்கும் வருமா என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. எல்லாவற்றுக்குமே முதல் காரணம் க்ளோரி பாவம் தான். பாவம் எதை குறிக்கிறது? இச்சையை குறிக்கிறது. அல்லேலூயா. 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனத்துல கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 பாவத்தினாலதான் க்ளோரி இது அக்கிரமமாயும், துணிகரமாயும், மீறுதலாயும், க்ளோரி சாபமாயும், இது ஒரு வகையாய் அது வேறுபடுகிறது. அல்லேலூயா. சாபம் என்பது தேவனுடைய கோபத்தினாலே வருகிறதான நம் தேவனுடைய கட்டளை மீறும் பொழுது தேவனுடைய கோபத்தினாலே நாம் பெற்றுக்கொள்வதற்கு பெயர் தான் சாபம். அல்லேலூயா. யாத்திராகமம் 20வது அதிகாரம் 14வது வசனத்துல விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று தேவனாகிய கர்த்தர் எழுதி அவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. யாத்திராகமம் 20வது அதிகாரம் 17வது வசனத்துல பார்க்கிறோம், பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். அல்லேலூயா. க்ளோரி. இச்சைங்கிறது தவறான வழியில போய் இச்சிக்கிறது, அதுதான் கூடாது. ஆனா நல்ல விதமாய் நாம் இச்சிக்கலாம். அல்லேலூயா. நல்ல விதமாய் நாம் நம்மளுடைய நன்மைக்காக தேவன் பிரியப்படுகிற வகையில நாம் என்ன செய்யலாம்? ஆசைப்படலாம். இது தவறில்லை. ஆனால் பிறனுடையது அது எதா இருந்தாலும் சரி, அது மற்றவர்களுடையது என்று இருக்கும்பொழுது அதன் மீது கண் வைத்து அதை இச்சித்து அதை பறிக்கணும், அதை பெற்றுக்கொள்ளணும் என்பதற்காக தேவனுடைய கட்டளை மீறி தவறான வழியில போய் க்ளோரி அதை செய்து தேவனுடைய கரத்திலிருந்து நாம் சாபத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 15வது வசனத்துல நாகமான் என்ன சொல்றது? எலிசாவிடத்துல ஒரு காணிக்கையை வாங்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்க எலிசாவிடத்துல தேவனுடைய மனுஷனிடத்துல திரும்பி அவருக்கு முன்பாக நின்று, இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமியெங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்பொழுது இந்த அடியன் கையில் ஒரு காணிக்கையை வாங்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே எலிசாவிடத்துல அவர் சொல்றார். அதற்கு அவர், நான் வாங்குறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். வாங்க வேண்டும் என்று அவரை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்க எலிசாவை பார்க்கிறோம். எலிசா செய்த அற்புதங்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவர் எப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்க அவரை வருந்தி கேட்டாலும் அவர் சொன்னது என்னன்னா, அவர் கொடுக்க வேண்டிய அந்த காணிக்கையை அவர் வாங்கவில்லை. அதற்கு என்ன அவர் சொல்ற? கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி சாட்சியாய், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சாட்சி வைத்து அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இங்க நாகமான் இதை கேட்டு க்ளோரி புறப்பட்டு அவர் வழியில அவர் போகிறார். இத
2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 20வது வசனத்துல எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி அமேன் க்ளோரி இதை கேள்விப்பட்டு அமேன் இதை கேள்விப்பட்டு இல்லை அதை கேட்டு என்ன செய்யறான், எலிசா அப்படி சொன்ன உடனே அந்த சீரியன் ஆகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டு விட்டார். ஆனா நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன், எலிசா போல நான் அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் இல்லை. ஆமென் க்ளோரி. நான் எலிசா கூட தான் நான் இருக்கிறேன். ஆனா எலிசாவனை வாங்காம இருக்கலாம், ஆனா அந்த காணிக்கை எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அல்லேலூயா. ஆமென். நான் வாங்காமல், நான் அவன் கையிலே வாங்காமல், என் ஆண்டவன் அவன் கையில் வாங்காமல் அவனை விட்டு விட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாயிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு. அல்லேலூயா. என்ன இங்க சொல்ற வேலைக்காரன், கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு. அல்லேலூயா. 2 பேருமே, எலிசா தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷனத்துல வேலை செய்கிற வேலைக்காரன், அதாவது ஊழியக்காரன். அல்லேலூயா. அங்க 2 பேருக்குள்ள வித்தியாசத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். வாங்குறதில்லை என்று சொல்லி கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆமென் க்ளோரி சாட்சியாய் நாகமானுக்கு சொல்றாரு எலிசா. இங்கே எலிசாவினுடைய வேலைக்காரன் என்ன சொல்ற, கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு. அல்லேலூயா. ஆமென். இங்க எலிசா சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆமென் சொல்லுகிறேன். அமேன் க்ளோரி. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி. கர்த்தர் மேல் அமேன் சத்தியம் வைப்பது வேறு, அமேன் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதற்கு அமேன் வித்தியாசம் உண்டு. ஆனால் நீங்க எலிசா சொன்ன வார்த்தைக்கும் கர்த்தருடைய ஜீவனை தான் 2 பேருமே சொல்றாங்க. ஆனா எலிசா சொல்லும் போது கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆனால் கேயாசி கர்த்தருடைய அமேன் ஜீவன் மேல் ஆமென் க்ளோரி கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு. அல்லேலூயா. சொல்லுவதற்கும் ஆணையிடுவதற்கும் வித்தியாசம் உண்டு. இயேசுவின் இரத்தத்தினாலே என்று சொல்லலாம், இயேசுவின் நாமத்தினாலே சொல்லலாம், கர்த்தருடைய ஆவியினாலே அப்படின்னு நாம் சொல்லலாம். நாம் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்வதற்காகத்தான் நம்ம பிறந்திருக்கோம். ஏன்னா அவன் சுதந்திரவாளி. ஆனால் இயேசுவின் மேல் சத்தியமிட்டு கர்த்தர் மேல் சத்தியம் பண்ணும்போது ஆமென் க்ளோரி நிச்சயமாய் நமக்கு அல்லேலூயா அக்கினி தீர்ப்பு நிச்சயமாய் வரும். ஆமென். சத்தியம் என்பது ஆமென் க்ளோரி அதுல உண்மை அடங்கி இருக்குது. சத்தியத்துக்கு மேல ஒரு ஆமென் மேலானது எதுவுமே இல்லை. சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டாலே ஆமென் க்ளோரி அது பிரமாணம். இந்த சத்தியத்துக்கு மேல ஒரு நம்பிக்கை எதுவுமே கிடையாது. அதுதான் கடைசி. ஆமென் க்ளோரி. சத்தியமா நான் சொல்றேன்னா அதுல அப்படி சொல்லும் பொழுது ஆமென் யாரா இருந்தாலும் நம்புவார்கள். அல்லேலூயா. ஆமென் க்ளோரி. இங்க நான் ஏதாகிலும் அவன் கையில் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆமென் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இது போலதான் நிறைய நாகமான் போலதான் தன்னுடைய நம்ம பாவம் செஞ்சிருப்போம், நம்ம தப்பு செஞ்சிருப்போம், பொய் சொல்லியிருப்போம், களங்கம் வச்சிருப்போம், தேவனுடைய கட்டளை ஏதோ ஒரு மீறி இருப்போம். ஆனா ஆமென் அது வெளியே தெரியும் பொழுது, மற்றவர்களுக்கு அது தெரிந்து நம்ம விசாரிக்கும் பொழுது, எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் ஆமென் க்ளோரி பச்சை பொய் பொய்யிலேயே பச்சை பொய் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. ஆமென் க்ளோரி. இது என்னன்னா, நான் சொன்ன அந்த பொய்யை மறைத்து ஆமென் க்ளோரி நான் உத்தமங்கிற காண்பிக்கிறதுக்காக அவங்க என்ன செய்வாங்க, சத்தியம் பண்ணுவாங்க. ஆமென். சவால் விடுவாங்க. ஆமென் க்ளோரி. அவ்வளோ ஒரு உத்தமர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. சத்தியம் பண்ணுவாங்க, நான் இதை செய்யவே இல்லை பார்க்குறியா, நான் இதை செஞ்சிருந்தா எனக்கு இப்படி நடக்கும், நான் இதை சொன்னா இப்படிலாம் ஆகும் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு முன்னாடி தன்னை நீதிமான் காண்பிக்கிறதுக்காக அவங்க சத்தியம் விடுவாங்க, சவால் விடுவாங்க. அல்லேலூயா. ஆமென் க்ளோரி. சத்தியத்திற்கு ஆமென் மேல வேறொன்றும் அதுக்கு கிடையாது. அல்லேலூயா. ஆமென் க்ளோரி. நிறைய பார்த்தீங்கன்னா வீடுகள்ல சண்டை நடக்கும்போது அம்மா என்ன சொல்லுவாங்க, உடனே சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட என் பசங்க மேல சத்தியமா, என் மக மேல சத்தியமா, நான் பெத்த 3 பிள்ளைங்க மேல சத்தியமா. அம்மா ஆமென் க்ளோரி. உங்க உத்தமத்தை காமிக்கிறதுக்காக பிள்ளைங்க மேல சத்தியம் வைக்காதீங்க. அல்லேலூயா. பிள்ளைங்க மேல சத்தியம் வைக்காதீங்க.
ஏன்னா ஒரு தாயால பின்னாடி ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி வலி, பிரசவ வலி எடுத்து வேதனையோடு கூட முக்கி வேதனையோடு கூட நம்ம பிழைப்புமா, நம்ம உயிரோடு திரும்ப பிள்ளை பெற்ற பிறகு நமக்கு உயிர் இருக்குமான்னு தெரியாது. அல்லேலூயா. ஒரு மரணத்தை சம்பவித்து அந்த மரணத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து பிள்ளையோடு கூட சந்ததியோடு கூட நம்ம மீண்டு வருகிறோமே. அல்லேலூயா. அந்த பிள்ளைகள் ஏன் சொல்றேன்னா, குற்றமில்லாத அந்த ரத்தத்தின் மீது தாய் தகப்பன் செய்கிறதான பாவத்தின் நிமித்தமாய், துணிகரத்தின் நிமித்தமாய் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில பின்னால காற்று நம்ம மேல படுகிறது போல எப்பொழுதும் அந்த பொல்லாத பிசாசினுடைய வல்லமைகள் கண்காணித்து அந்த பிள்ளையுடைய வளர்ச்சியை அழித்து நாசமிட்டு கொண்டே போகும். அந்த பிள்ளை ஒண்ணுமே செய்யாது. நான் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன், நான் நல்லா வளரணும்னு நினைக்கிறேன், கர்த்தருக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா வரல, முடியல, ஏன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. காரணம் என்ன? காரணம் என்ன? இது காரணத்தை அந்த பிள்ளையால கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இங்க தாயானவள் சொல்லுகிறதுதான், என் பிள்ளை மேல சத்தியம், என் புருஷன் மேல சத்தியம், க்ளோரி, நான் வச்சிருக்க இந்த பொருள் மேல சத்தியம், க்ளோரி, யார் அவங்க நம்பிக்கை, க்ளோரி, இப்படி சொன்னா இதுக்கு மேல நாம விசாரிக்க கூடாது. ஏன்னா அவங்க பிள்ளை மேலேயே சத்தியம் பண்ணி, யாராவது இப்படி சொல்லுவாங்களா? சத்தியம் பண்றா, அவன் பிள்ளை மேல சத்தியம் பண்றா, அவன் மக மேல சத்தியம் பண்றா, சரி அப்படி நம்பலையா, ஏன் மேல சத்தியம் பண்ற? க்ளோரி. அவங்க எதிரில் இருக்கிறவங்க அவங்க நம்புற அளவுக்கு சத்தியத்தை வைக்காதீங்க. அல்லேலூயா. அதுக்கு பதிலு, ஆமா நான் செஞ்சுட்டேன், க்ளோரி, நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டா, க்ளோரி, அதிலிருந்து செஞ்ச பாவத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் பரிபூர்ணமாய் மன்னித்து விடுதலை அவர் கொடுக்கிறார். அவர் விடுதலை கொடுத்துருவார். ஒத்துக்கிட்டா, மனஸ்தாபப்பட்டா, அறிக்கையிட்டா, அதிலிருந்து செஞ்ச அந்த பாவத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் அதுல மீட்டெடுத்துருவார், விடுதலையை கொடுத்துருவார், கிருபையை கொடுப்பார், பாதுகாப்பா. அந்த அசுத்த வல்லமைகள் நமக்கு நாம் செய்த பாவத்தின் நிமித்தம் போராடினாலும் தேவனாகிய கர்த்தர் நம்மை அவர் விடுவிப்பார். அல்லேலூயா. ஆனா பாவத்தையும் செஞ்சுட்டு அதை மறைச்சி சத்தியம் பண்ணும்போது, ஆணையிடும் பொழுது, இதன் மேல் நாகமான என்ன சொல்றான், நாகமான இடத்துல பொருளை வாங்குறதுக்காக கேயாசி என்ன சொல்றான், கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு. அல்லேலூயா. இது எவ்வளவு ஒரு பேராசை. எதுக்கு ஆணையிடணும்? எதுக்கு சத்தியம் பண்ணணும்? எக்ஸ்ட்ரீமா போய் எவ்வளவுதான் அடிபட்டு நம்மளை விசாரிச்சாலும், அடிச்சு விசாரிச்சாலும் என்ன நம்ம சொல்லணும்னா, யார் மேலே சத்தியம் வைக்கக்கூடாது, எதன் மீதும் சத்தியம் வைக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்மை காண்கிற தேவன் ஒருத்தர் உண்டு. என்ன சொல்லணும்? நான் கர்த்தருக்கு முன்னால நின்று நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு முன்பாக நான் சாட்சியாக சொல்றேன், அவர் பார்த்துக்கிட்டோம், யெகோவா முன்பாக நான் சொல்றேன், இதுதான் உண்மை. க்ளோரி. இதுக்கு மேல என்னை குற்றவாளி ஆக்கினா அவரே அதை பார்த்து கொள்வார். கர்த்தருக்கு முன்னாடி நான் சொல்றேன், அவரே சாட்சியா இருக்காரு. இவ்வளவுதான் லாஸ்ட். இப்படிதான் சொல்லணும் விசாரிக்கும் பொழுது. எதற்குமே க்ளோரி உறுதி எடுக்கும் பொழுது கர்த்தருக்கு முன்பாக நான் சொல்றேன். அல்லேலூயா. இததான் நம்ம சொல்லணும். ஏன்னா அவர் காண்கிற தேவன். இங்க மனுஷர்கள் நம்ம விசாரிக்கும் பொழுது நம்ம அப்படிதான் நம்ம சொல்லணுமே தவிர, தேவனுடைய கட்டளைகள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிறருடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறருடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக, பிறருடைய வேலைக்காரியும் அவனுடைய இறுதியும் கழுதியும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பார். பிறன் என்று சொல்லும் பொழுதே அதை இச்சித்தால் நிச்சயமாய் சாபம், சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. இந்த நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டாயிற்று. அல்லேலூயா. சாபத்தை நாம் பெற்றுக்கொண்டாயிற்று. அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆனால் இவன் கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாகமானை அவன் பின்தொடர்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு அல்லேலூயா நிறைய க்ளோரி கேயாசிய போல ஏதாவது பெற்றுக்கொள்ளணும். இந்த ஆலயத்துக்கு ஒரு வியாதியோட, ஒரு சாபத்தோட, ஒரு உடல் குறையோட, உடல் ஊனமுற்ற பார்க்கும்பொழுதே க்ளோரி வெளியரங்கமாய் தெரிகிற அந்த சாபத்தை பெற்றுக்கொள்வது, சாபத்தை பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு நமக்கு தெரியும். சரீரத்துல கால் வலியோ, இல்ல பிசாசின் கட்டோ, இல்ல உடல் ஊனமாகவோ, இல்ல ஒரு பலவீனம், ஏதோ ஒண்ணு பாதிப்பு தெரிந்த உடனே அல்லேலூயா இந்த க்ளோரி ஊழியத்துல
எத்தனை ஆதாயங்கள், ஏதாவது ஒன்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆமென் க்ளோரி ஃபோன்லயே வந்து டீலிங் நடக்கும். அல்லேலூயா. ஒரு சகோதரிக்கு அப்படிதான் அவங்க பரம்பரை வந்து சாபத்துல கட்டுகள்ல இருக்கிற குடும்பமும் ஆமென் க்ளோரி ஒரு ஊழியக்காரர் ஃபோன்ல வந்து டீல் பண்றார். அதாவது அந்த பாஸ்டர் வந்து பிசாசுடைய கட்டுகளை உடைக்கிறவர், சாபத்தை நீக்கிறவர். அது இல்லாம இந்த சாபம் எப்படி, இந்த பிசாசு எப்படி பிடித்தது, இந்த செய்வினைகள் எல்லாம் யார் செஞ்சாங்க, இந்த மந்திரங்கள் எல்லாம் யார் செய்யறாங்க, எதுக்காக செஞ்சாங்கன்னு எல்லா டீட்டெயிலையும் ஆமென் க்ளோரி இது எப்படி விடுதலை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆமென் எல்லாத்தையும் அவர் சொல்லுவார்னு சொல்லி குடும்பங்களை வசியப்படுத்துகிற ஆமென் ஊழியக்காரர்கள் ஏராளமானவர்கள் உண்டு. அல்லேலூயா. அப்படிதான் அந்த சகோதரி பாதிக்கப்பட்டு சொன்ன அந்த வார்த்தை, அதாவது அந்த பாஸ்டரோட கீழே வேலை செய்யற ஊழியக்கார், அதாவது ஏஜென்ட். இவங்க ஏஜென்ட் யாரெல்லாம் இப்படி கட்டுகளோடு கூட இருக்கிறவங்களோ அவங்களுடைய குறைகளை கேட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நம்பிக்கையை ஊட்டி அந்த பாஸ்டர்களை கொண்டு போய் இந்த கட்டுகள் எல்லாம் உடைக்கிறேன்னு சொல்லி, ஒரு கட்டை உடைக்கிறதுக்கு 5000 rupees, 2 கட்டை உடைக்கிறதுக்கு 10,000 rupees. அப் அண்ட் டவுன் கார்ல வந்து போனோம், கறிமீன் முட்டை சாப்பாடு போடணும், போகும்போது இவ்வளோ காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேரம் பேசி க்ளோரி இந்த இந்த சூழ்நிலைகள்லாம் சொன்ன பிறகு அவங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பி வீட்டு அட்ரஸ் அனுப்பி அல்லேலூயா ஆமென் க்ளோரி எவ்வளவு காசு கேட்டாங்கன்னா 1,60,000 1,60,000 கொடுத்தா உங்க பிள்ளையினுடைய வியாதி எல்லாம் நீங்கும், அந்த பிள்ளை மேல இத்தனை அசுத்தாவிகள் இருக்குது, இதெல்லாம் நீக்கணும். அது இல்லாம இந்த இதோட பரம்பரை சாபங்களும் எல்லாம் இருக்குது. 1,60,000 ரூபாய் கொடுத்தா இது எல்லாவற்றையும் அவர் நீக்கிடுவாரு. நீங்க போட்டோ கொடுங்க, இந்த போட்டோவை பார்த்துட்டு அவர் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் உங்க குடும்பத்துல இருக்குதுன்னு அவர் வந்து கடன்னு சொல்லுவாரு. சொல்லும் பொழுதே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க, பணத்தை ரெடி பண்ணிட்டு எந்த நாளை நீங்க சொன்னீங்கன்னா அன்னைக்கு வந்து க்ளோரி உங்க வீட்டுல வந்து அந்த வீட்டுல ஆளுகை செய்கிற பிசாசுகள் என்னன்னா இருக்குது அந்த குறைகள் எல்லாம் நீக்கி முழுசும் கம்ப்ளீட்டா இந்த சாபத்தெல்லாம் உடைத்து அவர் பரிபூர்ணமா சுகத்தை அவர் கொடுக்க அவ்வளோ ஒரு வல்லமையான பாஸ்டர் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நிறைய வஞ்சிக்கிற ஆவிகள் வஞ்சிக்கிற மாந்திரிக செய்வினைகள் செய்து அதனால கட்ட உடைக்கிறேன்னு சொல்லி நிறைய அசுத்தாவிகள்ல பாதிக்கப்பட்டவர்களே க்ளோரி நிறைய க்ளோரி ஏமாற்றுக்காரர்கள் கேயாசி போல ஏதாவது ஒரு ஆதாயத்தை ஒரு நன்மையை க்ளோரி அடையணுங்கிறதுக்காக உடைக்கப்பட்ட வேதனையோடு இருக்கிற ஜனத்தினுடைய ஆத்துமாக்களை இடரல் பண்ணுகிற நிறைய ஊழியக்காரர்கள் இன்றைக்கு உண்டு. அல்லேலூயா ஆமென் க்ளோரி. அது மாத்திரமல்ல க்ளோரி இதை போட்டோல பார்த்துட்டு நம்ம அவர் என்ன ஆவில நிரப்பப்பட்டிருக்கார் தெரியாது. அவர் வந்து கடன்னு அவர் சொல்லும் பொழுது ஆமா உண்மைதான் அப்படின்னு சொல்ல அவன் நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிற காரியங்கள் எல்லாம் சிலவற்றை சொல்ல அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து இவர்களாகவே அவர்களுக்கு தெரியாத நிறைய மறைவான காரியங்களை ரகசியங்களாம் சொல்லி இதை வைத்து இந்த குடும்பத்துல நடக்கிற ஒரு கணவர் சரியில்லைன்னா இங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை நடக்கும், இல்ல ஒரு மனைவி வந்து சந்தேகப்பட்டா இந்த குடும்பத்துல என்ன நடக்கும், ஒரு குடும்பத்துல வியாதி இருந்தா அந்த குடும்பத்துல எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், இப்படி பொதுவாகவே எடுத்து அப்படியே ஒரு ஜூம் பண்ணி தீர்க்க தரிசனம் சொல்லுகிற நிறைய ஊழியக்காரர்கள் உண்டு. நாமளே தவளை தன் வாயால் கெடும் என்பது போல நம்முடைய பிரச்சனைகளை ஆமா 2-3 வார்த்தை சொல்லும் பொழுது நம்பி எல்லாத்தையும் உளறி கொட்டி அவர்களுக்கு வயிற்றை நிரப்பதற்கு, கைகளை அள்ளி கொடுப்பதற்கு, அவர்களுக்கு ஆதாயத்தை அடைவதற்கு நாமளே காரணமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா ஆமென் க்ளோரி. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களே அறிவீர்கள் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆதாயத்தை
ஆமென். நாகமான் கொண்டு வந்ததை அடையிறதுக்காக கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது, அல்லேலூயா, நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுக செய்தியா என்று கேட்டான். அதற்கு அவன் சுக செய்திதான், தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார். அல்லேலூயா, க்ளோரி. ஆமென். பிறனுடையதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதல் காரணம், முதல்ல நாம் சொல்ல வேண்டிய வார்த்தைனா பொய் சொல்லணும். அல்லேலூயா. இவன் கர்த்தர் மேல் ஆணையிட்டதும் இல்லாம என் எஜமான் என்னை அனுப்பினார் என்று சொல்லி எஜமான காட்டி கொடுக்கிறான். இப்பொழுதுதான் அவனுடைய எஜமான் எலிசா, அல்லேலூயா, ஒரு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், அல்லேலூயா, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி நான் வாங்குறதில்லை என்று சொல்லி நாகமானை அனுப்பிவிட்ட எஜமான் மேல், அல்லேலூயா, சாட்சியா வைக்கிறான். என் எஜமான் தான் அனுப்பினாரு, தான் உத்தமத்தை, அல்லேலூயா, க்ளோரி. அவன் எஜமான காட்டி கொடுக்கிறான். அப்ப அந்த இடத்துல பாருங்களேன், நாகமானுக்கு முன்பாக தன் எஜமானை கனையீனப்படுத்துகிறான், அவமானப்படுத்துகிறான், நிந்திக்கிறான், இகழ்கிறான். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய மனுஷன், தேவனுக்கு பயந்தவர், இப்பொழுதுதான் நாகமானோட குஷ்டத்தை நீக்கினவர், க்ளோரி. நாகமானையே கொடுக்கிறேன்னு காணிக்க வருந்தி கேட்டினாலும் வாங்குறதில்லை என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பாக சொல்லுகிறேன்னு சொல்லி அனுப்பின ஊழியக்காரருடைய ஜீவனை, அல்லேலூயா, அவன் அவமானப்படுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு நாகமான் தயவு செய்து 2 தாலந்து வெள்ளியையும், அல்லேலூயா, 2 பைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோட கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து கொண்டு போக தன் வேலைக்காரரை 2 பேர் மேல் வைத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. துணிகரமான பொய். கேயாசிக்கு ஒரு நினைப்பு, நம்ம ஜெபம் பண்ணி இதை அவங்க கிட்ட இருந்து வாங்கலாம். க்ளோரி. இவ்வளவு காணிக்க கொடுத்து இந்த கட்டுகளை உடைக்கிறேன்னு சொல்லி நம்ம வாங்கிடலாம். அல்லேலூயா. இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நான் எனக்கு இந்த வரம் இருக்குது, நான் பிசாசுகளை தொடர்த்துக்கிற வரம் இருக்குது, உங்க குடும்பத்துல நான் கட்டுகளை உடைச்சா அந்த பிசாசுகள் என்னை முதலாவது தாக்கும், என் மனைவியை தாக்கும், என் பிள்ளைகளை தாக்கும். அப்போ இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில உங்க குடும்பத்துக்காக அந்த சகோதரனிடத்துல எத்தனை ஊழியக்காரர்கள் சொல்லியிருக்கிறாங்க, உங்க குடும்பத்துக்காக இரவெல்லாம் நான் அந்த பிசாசுகளோடு கூட நான் போராடணும், அல்லேலூயா, நான் உபவாசிக்கணும், நான் போராடும் போது அந்த பிசாசுகள் எல்லாம் அவங்க குடும்பத்துக்கு விரோதமாய் உங்களை போதாது, உங்களை போராடாது, ஆனா என்ன அது தாக்க வரும். அப்ப தாக்க வரும்போது என் மனைவி பிள்ளைகள்லாம் பாதிக்கப்படும். ஸோ அதுக்கு காம்பன்சேஷன் வேணும், அதுக்கு சரிகட்ட, அது ஈடுகட்ட எனக்கு இவ்வளவு பணம் வேணும். க்ளோரி. அப்பா அப்படி கொடுத்துட்டீங்கன்னா நான் தைரியமா உங்க வீட்டுக்கு நான் உங்களுக்கு பிரச்சனைகளை நான் மேற்கொள்வேன் என்று சொல்லி வாய் விட்டு சொல்லுகிற எத்தனையோ ஊழியக்காரர்கள் உண்டு. அல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அங்க ஒரு ஊழியக்காரர் ஒரு பிசாசை ஓட்டுறேன்னு சொல்லி, ஐயா ஐயா ஐயா, இந்த பிள்ளை பிசாசுல அழகழிக்குது, எப்படியாவது ஓட்டுங்கயா அப்படின்னு கெஞ்சின அந்த சகோதரி, க்ளோரி, சொன்னது என்னன்னா, நீ நான் இந்த பிசாசை நான் துரத்துறேன், ஆனா நீ ஒரு குறிப்பிட்ட நேரில் இருக்கிற அந்த கார் எனக்கு நீ வாங்கி கொடுத்தனா நான் இந்த பிசாசை நான் துரத்துறேன். அல்லேலூயா. இந்த கார் எனக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி அடுத்த நிமிஷமே நான் அந்த பிசாசை நான் துரத்துறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புனா, அந்த காரை வாங்குறதுக்கு எங்கிட்ட இருந்து எங்க போறது, நான் காருக்கு அந்த காசுக்கு நான் எங்க போவேன்? அப்போ அந்த சகோதரி கேட்கிறா, அப்போ காசு கொடுத்தா
அந்த பிசாசை அந்த துரத்து ஓடிடுமா. அப்ப காசு கொடுத்தா, அந்த ஊழியக்காரர் காசு கொடுத்தா, அந்த ஊழியக்காரர் கார் வாங்கி கொடுத்தா, அடுத்த நிமிஷம் அந்த பிசாசு ஓடிடும்னா, ஆமென் குளோரி. இது என்ன ஆச்சரியமா இருக்குது, ஒண்ணுமே எனக்கு புரியலையே. ஆமென் ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே பிசாசு ஓட வேண்டுமே, துரத்த வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே நீர் எனக்கு ஒரு 3 lakhs இல்ல ஒரு 4 lakhs உள்ள ஒரு காரோட பேரை சொல்லி அந்த காரை நீ எனக்கு வாங்கி கொடுத்தனா, இந்த பிசாசை நான் துரத்துறேன், கட்டுகளை உடைக்கிறேன்னு சொல்லி அவன் கேட்கறது நியாயம் தானா? ஹல்லேலூயா குளோரி. அவன் இப்படி பிசாசுல துரத்துனா ஜனங்களே நிச்சயமா அவன் குளோரி கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பார்கள். காணிக்கைய நிச்சயமாய் அவன் ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளும் பொழுது காணிக்கை நிச்சயமாய் கொடுத்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்கென்று உச்சிதமான காணிகளை கொடுத்துதான் ஆகும். ஆனால் இந்த பிசாசு துரத்துனா, இந்த கட்டு உடைச்சா எனக்கு இவ்வளவு தருவியா அப்படின்னு சொல்லி ஆதாயத்தை பார்த்து இந்த பேரம் பேசி இப்படி வருகிற ஊழியக்காரர்களுடைய வார்த்தை அது உண்மையான ஊழியக்காரர்கள் அல்ல. அல்லேலூயா. ஒரு பணத்தை பார்த்து ஒரு பிசாசு ஓடும்னா, அப்போ ஏசப்பா சிந்தின ரத்தத்துக்கு என்ன அர்த்தம்? அல்லேலூயா குளோரி. இங்க பார்க்கும் பொழுது என் எஜமான் அனுப்பினார் என்று சொல்லி கர்த்தர் மேல ஆணையிட்டு ஈனமான அந்த ஒரு பொருளை அடையிறதுக்காக ஒரு 2 தாலந்து வெள்ளியும், ஒரு மாற்று வஸ்திரத்தையும், 1 தாலந்து வெள்ளியும், 1 மாற்று வஸ்திரத்துக்காக அங்கிருந்து ஓடி வந்து, யார் நீ எப்படிப்பட்டவன்? கேயாசி ஏதோ ஆடு மாடு மேய்க்கிறவனா இல்ல பிச்சை எடுக்கிறவனா? நீ கேயாசி அப்படின்னு சொன்னாலே இஸ்ரவேலில் இருக்கிற தேவனுடைய மனுஷனுடைய ஊழியக்காரன், வேலைக்காரன்ற ஒரு தகுதி, ஒரு அந்தஸ்து போதாதா? ஒரு பெருமை புகழ் போதாதா? இன்னைக்கு இந்த சபையினுடைய பாஸ்டருடைய குளோரி ஷூவை எடுத்து வைக்கிறது நான் தான், அவர் காரை ஓட்டுறது நான் தான், அவர் பேகை தூக்கிக்கிட்டு போறது நான் தான். நான் சொன்னாதான் அந்த பாஸ்டர் கையெழுத்து போடுவாரு, நான் சொன்னாதான் அந்த பாஸ்டர் நம்புவாருன்னு சொல்லி எத்தனை ஊழியக்காரர்கள் பெருமையோடு கூட இந்த தலை நிமிர்ந்து நடந்துட்டு போறாங்க. இன்னாருடைய ஊழியக்காரன், இன்னாருடைய சபையில ஊழிய பாஸ்டரோட நான் இருக்கிறவன், நான் தான் ரைட் ஹேண்டு, நான் தான் ஊழியக்காரன், அந்த ஊழியக்காரருக்கு நான் தான் எல்லாமே, பர்சனல் எல்லாமே நான் தான், ஆலோசனை கொடுக்க நான் தான் எல்லாமேன்னு சொல்லி எத்தனை வேலைக்காரர்கள், எத்தனை ஊழியக்காரர்கள் தலை நிமிர்ந்து பெருமையோடு கூட தேவனாகிய கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு 10,000 பேர் வருது சபையில, ஒரு 3,000 பேர் வருது சபையில, அந்த பாஸ்டர் கூட வேலை செய்கிற வேலைக்காரர், ஊழியக்காரர், இந்த ஒரு பெருமை போதாதான்? கர்த்தர்களுக்கு வேலைக்காரனா இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை சொல்றதுக்கு ஒரு தகுதி வேணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை சொல்றதுக்கு என்னையும் ஆண்டவர் பயன்படுத்துறாரு, இந்த கழுதையும் பயன்படுத்துறாரே. எவ்வளவு ஒரு விலையேறி பெற்ற பாக்கியம். எனக்கு என்ன தகுதி இருக்குது? எனக்கு என்ன இருக்குது கர்த்தருடைய வார்த்தையை சொல்றதுக்கு? நானே பாவி. அப்படி ஒரு தன்னை ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தணுமே தவிர, அல்லேலூயா குளோரி. நான் எலிசாவுடைய வேலைக்கான கேயாசினா அங்க இருக்க சுற்று வட்டாரத்துல இருக்கிறதானே அந்நிய ஜாதியான் கூட பெருமையா கேயாசியா அப்படின்னு சொல்லிட்டு பெருமையோடு கூட எல்லாம் நினைச்சிருப்பாங்க. கேயாசினா பேர் தெரியாம, கேயாசினா தெரியாதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. இப்ப எடுத்துக்கோங்களேன். அல்லேலூயா. எவ்வளோ டாப் மோஸ்ட் சிங்கர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க பேரை சொன்னா அவங்க சாங்ஸ் எல்லாம் எவ்வளவு விரும்பி பாக்குறோம். பேரை சொன்ன உடனே நம்ம யோசிக்கிறோமா? உடனே அவங்க பாடின பாடல்லாம் அப்படியே போகுது இல்ல? அல்லேலூயா. அப்ப கேயாசியா யார் இது அப்படின்னு ஆண்டவர் அங்க வைக்கலையே. அவனுக்குன்னு ஒரு கனத்தையும் குளோரி, அவனுக்குன்னு ஒரு பெருமையும் தேவனாகிய கர்த்தர் வச்சுதானே இருக்கிறாரு. யாரையும் கர்த்தர் தாழ்மையா வெறுமையா கர்த்தருடைய பிள்ளைங்க மட்டம் தட்டி அவர் வைக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஒரு மெழுகுவத்தி ஒரு வெளிச்சத்தை கொடுத்தா கூட அது கட்டில்களை மேல கீழே வைக்க விட மாட்டாராம். அந்த வெளிச்சத்தை எடுத்து மலையின் மேல வச்சு ஆண்டவர் அந்த வெளிச்சத்தை மற்றவர்கள் பிரகாசிக்கும்படி செய்கிற தேவனாகிய கர்த்தர். அப்ப எலிசா அவனுடைய வேலைக்காரன் கேயாசி. எலிசா பக்கத்துல யூதாஸ் நிக்க முடியுமா? எலிசாவுக்கு யூதாச போல ஒரு வேலைக்காரன் இருக்க முடியுமா?
அல்லேலூயா. அப்ப எலிசா கூட வேலைக்காரன்னா அந்த கேயாசி எப்படிப்பட்ட உண்மையிலவனா இருந்திருக்கணும் இல்ல? அல்லேலூயா. அதான் நான் சொல்றேன், எப்பேற்பட்ட ஊழியக்காரருடைய வேலைக்காரர் இருந்தாலும் சரி, இயேசுவோடு கூட இருந்த ஊழியக்காரன் அந்த யூதாசா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, மனுஷன் மனம் மாறுவான். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தினால இன்னைக்கு நான் பிசாசுகளை நான் துரத்துறேன், பிசாசு என்ன பார்த்த உடனே அது நடுங்குது இன்னைக்கு. ஆனா நாளைக்கு நான் பிசாசை துரத்துற அடுத்த நிமிஷமே க்ளோரி சபையில வார்த்தையை கொடுத்து விட்டு அவன் கீழே இறங்குற அடுத்த நிமிஷமே என் முன்னாடி வந்து நிக்கிறவனுடைய காணிக்க என் கண்ணை மறைக்குது, வஸ்திரத்தை என் கண்ணை மறைக்குது, அவருடைய மாம்சம் என் கண்ணை மறைக்குது. க்ளோரி அவருடைய கண்களை வருகிற இச்சை என் கண்ணை மறைக்குது. ஒரே செகண்ட் தான் மனுஷன் விழுந்து போகிறதுக்கு. அல்லேலூயா. அந்த நிமிஷம் நாகமானுடைய காணிக்கை வாங்குறதுக்காக இந்த கேயாசி தன்னுடைய தேவன் அவனுக்கென்று வைத்த கணம், மகிமை, ஸ்தானம் எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். அல்லேலூயா. அவன் கண்ணுக்கு முன்னாக எது பெரிதாக காணப்பட்டது? அல்லேலூயா. நாகமானுடைய ஒரு தாலந்து வெள்ளியையும் எதையாவது அவன் சவால் விடல, நான் எல்லாத்தையும் வாங்குவேன், இதையெல்லாம் கேட்டு வாங்கன்னு சொல்ல, ஒரே ஒரு தாலந்து வெள்ளியையும் ஒரு மாற்று வஸ்திரமும் அவன் ஆசைப்பட்டது இணையாகுமா? கர்த்தருடைய ஊழியக்காரன்ற தகுதியை எழுந்து போனான். இது ஒண்ணு போதாதா? கர்த்தருடைய வேலைக்காரன், கர்த்தருக்கு வேலை செய்யற வேலைக்காரன் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னைக்கு நான் தீர்க்கதரிசி, நான் ஊழியக்காரி அப்படி பெருமை பட்டத்தை எல்லாம் நம்ம பக்கத்துல போட்டுக்கலாம். ஆனா கர்த்தருக்கு வேலைக்காரி, அல்லது வீட்டுக்கு வேலைக்காரி, அதுல ஒரு இழிவு இருக்குது. ஆனா கர்த்தருடைய வேலைக்காரி வேலைக்காரன் அப்படின்னு சொல்றது ஒரு அந்தஸ்து இருக்குது இல்ல? அல்லேலூயா. அவன் அது இல்லாம எலிசாவுடைய வேலைக்காரன் அந்தஸ்தை அந்த நிமிஷத்திலேயே அவன் எழுந்து போனான். அவன் கண்களுக்கு முன்பாக அவன் நித்திய அழியாத ஒரு மகிமை தேவனாகிய கர்த்தர் கேயாசிக்கு வைத்திருந்தார். ஆனால் நாகமானுடைய காணிக்கை மீது அவன் இச்சித்தபடினாலே க்ளோரி எல்லாவற்றையும் அங்கேயே அவன் எழுந்து போனான் என்று சொல்லிப்பார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம கண்ணு முன்னால இவங்க அழகா இருக்காங்க, இவங்க நம்பிக்கையானவங்க, க்ளோரி இவங்களோடு கூட இருந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்கும், க்ளோரி இந்த பொருள் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், க்ளோரி இந்த கார் பங்களா இருந்தா எப்படி இருக்கும், அவங்களுடைய கண்களுக்கு ஏற்றபடி, பார்க்கிற பார்வைக்கு ஏற்றபடி, சிந்திக்கிற நினைவின்படி இன்றைக்கு எத்தனை சகோதரருடைய வாழ்க்கை அழிஞ்சு போய் எனக்கு சிறையில வேதனையோடு கூட வெளியே சொல்ல முடியாம, அல்லேலூயா, அப்படியே கண்ணீரோடு கூட நான் இப்படி சிக்கிக்கிட்டேன் அப்படி குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை போய் அங்க சொல்லும் பொழுது, அல்லேலூயா, க்ளோரி சிக்கி கொள்ளுகிறார்கள். யார் இடத்துல? கேயாசிய போல ஊழியக்கார இடத்துல போய் மாட்டிக்கொள்கிறார்கள். அல்லேலூயா. தன் வாழ்க்கையை இழந்து போய், கற்பை இழந்து போய், க்ளோரி தற்கொலைக்கு நேராய் போய் வாழ முடியாதபடி க்ளோரி பாதாளத்துக்குள்ளாக உயிரோடு இருக்கும் போதே விழுந்து போய் கண்ணீரோடு கூட தன் வாழ்க்கையை இழந்து போன எத்தனை க்ளோரி பெண்களுடைய வாழ்க்கையை சோகமாய் முடிந்திருக்கிறது தெரியுமா? அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஆசீர்வாதம், நிம்மதி, சந்தோஷம் எனக்கு இருக்கிறது போதும். எலிசாவுக்கு ஒரு வேலைக்காரன் என்னையும் தேவனாகிய கர்த்தர் எலியாவின் மேல் இருக்கிற அபிஷேகம் எலிசாவுக்கு இரட்டிப்பாய் கிடைத்தது. எலிசாவின் மேல் இருக்கிறதான அபிஷேகம் இரட்டத்தனியான வரம் எனக்கும் கிடைக்கும்னு சொல்லி எலிசாவிடத்துல போய் க்ளோரி அவன் வாங்கி பெற்றிருக்கலாமே. அல்லேலூயா. க்ளோரி. ஆனால் பக்கத்திலேயே எலிசா இருக்கிறார். ஒரு நாளும் எலிசாவை போல நாம் ஊழியம் செய்ய வேண்டும், எலிசாவை போல அற்புதங்களை செய்ய வேண்டும், எலிசாவின் மேல இரட்டத்தனியான அபிஷேகம் வரங்கள் எனக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அல்லேலூயா, ஆமென். அவன் ஆண்டவரை நோக்கி அவன் வேண்டி இருக்கணும் இல்ல? இது எலிசா இடத்துல போய் அவன் கேட்டிருக்கணும். அவரு மேல இருக்கிற அபிஷேகத்தையும் வரத்தையும் அவன் விரும்பாம நாகமான் கொண்டு வந்த காணிக்கை அவன் இச்சித்தபடினாலே அவன் செய்ததான காரியம் என்ன? அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான், ஜீவன் மேல் ஆணையிட்டான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அது வேலைக்காரன் சரி, ஊழியக்காரன் சரி, ஊழியக்காரி யாரா இருந்தாலும் மனுஷன் தான். அல்லேலூயா. அந்த நிமிஷம் அவரிடத்துல என்ன வாங்கலாம், என்ன ஆதாயத்தை வாங்கலாம், இதை கொடுத்தா நான் உனக்கு கட்டுகளை உடைக்கிறேன், க்ளோரி இது கொடுத்துட்டா க்ளோரி எல்லாம் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க தரிசனமாய் சொல்லுவேன். இப்படி எதையாவது ஒண்ணு ஆதாயத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக
ஆமென். நாம் கர்த்தருடைய நாமத்தின் மீது ஆமென் கர்த்தனுடைய ஜீவன் மீது ஆணையிட கூடாது. அல்லேலூயா. ஆமென். க்ளோரி. யாரா இருந்தாலும் அந்த நிமிஷம் ஒரு மனுஷனுடைய பலவீனம் எது? சாத்தான் ஆமென் அந்த தந்திரத்தை அவன் பயன்படுத்துவான். இவர்களுக்குரிய பலவீனம் என்ன? இவர்களுக்குள்ளே அவன் எந்த ஒரு பலன் இருக்குது? இந்த பலவீனத்தை வைத்து இவர்களை தாக்கலாம். அவன் இவங்க ஏன் எதுல இவங்க வீக் அப்படிங்கிறது சத்ருக்கு நல்லா தெரியும். கேயாசியை எந்த நேரத்துல இயக்கணும். அல்லேலூயா. இந்த கேயாசியை எப்படி விழ பண்ணணும். அல்லேலூயா. அவன் தந்திரம் அந்த ஒரே நிமிஷம் பாருங்களேன். இந்த கேயாசிக்கும் நாகமானுக்கும் முன்ன பின்ன பார்த்ததில்ல, சம்பந்தம் இல்லை. ஆனால் அவன் ஒரே நிமிஷம் தான் அவன் கொண்டு வந்த காணிக்கையை பார்க்குறான். எலிசா வாங்கலாம் என்ன, நான் எதையாவது வாங்குவேன்னு சொல்லி அவன் க்ளோரி அந்த எஜமான் மேல கர்த்தருடைய ஜீவன் மேல ஆணையிட்டு அது எதையாவது வாங்கலான்னு சொல்லி ஓடி வருகிறான். வந்த இடத்துல தன் எஜமான் வாங்க சொன்னார் என்று பொய் சொல்லுகிறான். அல்லேலூயா. அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். அல்லேலூயா. எல்லாருக்கும் முன்னாடி தான் சொன்னேன், எஜமான் வாங்கி வர சொன்னாரு அப்படின்னு சொல்லி என்ன அனுப்பினாரு அப்படின்னு சொல்லும் போது நாகமான் என்ன செய்யற, 2 தாளந்து வெள்ளியும் 2 மாற்று வஸ்திரத்தையும் கொடுத்து தான் 2 வேலைக்காரையும் மேல அனுப்பி எல்லாவற்றையும் பைகள் எல்லாம் எடுத்து அந்த எல்லாத்தையும் கட்டி வேலைக்கார 2 பேர் மேல வைத்து போய் அங்க கொடுத்துட்டு வான்ட்டு அவ்வளோ ஒரு மரியாதையோடு கூட அனுப்பி வைக்கிறான். இவன் என்ன செய்யறான், மேட்டண்டைக்கு தான் வீட்டுல கொண்டு அதை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க வேலைக்காரர் அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். அது போன வேலைக்காரர் சொல்லியிருக்க மாட்டாங்களா, நாங்கம்மா கேஎஸ்சி இப்படி பண்ணா ஒரு எஜமான் வீட்டுக்கு கொண்டு போல அவன் வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுட்டான்னு சொல்ல மாட்டாங்களா? அல்லேலூயா. இதையெல்லாம் பாவம் கண்ணை மறைக்கும். நம்ம எதை இச்சித்தோமோ அதை அடையணுங்கிறதுக்காக நாம் அடுத்து நம்ம என்ன செய்யறோம், புத்தீனமாய் நம்ம செய்கிறது எல்லாவற்றையும் நம் கண்ணை மறைக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு தப்பிச்சிடலாம், ஆனா ஒரு நாள் அது நமக்கு சாபமாய் முடியும் என்பது கேயாசிக்கு. இத்தனை வருஷம் ஊழியம் செய்யற, இத்தனை வருஷம் ஜெபிக்கிற, எலிசா செய்த அற்புதங்கள் எல்லாம் பார்க்கிற, எலிசா கூடவே நீ இருக்கிற, நீ எலிசாவுக்கு ஒரு வேலைக்கார க்ளோரி. இன்னும் கர்த்தருடைய ரத்தத்தை நீ புரிஞ்சுக்கலையா? கர்த்தருடைய நாமத்தை நீ உணரலையா? கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி இருப்பாருன்னு தெரியாதா? எப்படி அற்புதங்கள் நடக்குதுன்னு நீ ஒன்னும் புரியலையா? அந்த ஊழியத்துல நீ கத்துக்கவே இல்லையா? அவரோடு கூட இருந்து நீ எல்லாவற்றையும் நீ செயல்படுகிற நீ எலிசாவை முழுவதுமா அவருக்கு என்ன தேவை, அவர் கூட இருந்து தேவன் செய்கிற செயல்பாடுகள் ஊழியத்தை கத்துக்கொள்ளாம, அல்லேலூயா, அதை விரும்பாம நாடாம ஊழியத்துல வளராம, அல்லேலூயா, எல்லாவற்றையும் இழந்து போய் கேவலம் ஒரு தாளந்து வெள்ளிக்கும் ஒரு மாற்று வஸ்திரத்துக்கும் ஓடி வீட்டுல ஒழிக்க வச்சுட்டு போற. அதான் புத்தீனம். அல்லேலூயா. என்னை வாங்கிட்டேன், எப்படியோ நான் வாங்கிட்டேன், கர்த்தர் ஏன் வச்சமா நான் போய் சொல்லி நான் வாங்கிட்டேன். கர்த்தருடைய ஜீவன் விட ஆணையிட்டேன் பத்தியா, கர்த்தர் மேலேயே நான் ஆணையிட்டு வாங்குவேன்னு சொன்னல, நான் வாங்கிட்டேன். அல்லேலூயா. நான் சொன்னேன், நான் எதை வச்சு நான் வாங்குவேன்னு சொன்னனோ என் எண்ணத்தின்படி நான் இன்னைக்கு நான் வச்சுட்டேன். எதை நான் இச்சித்தனோ அதை இச்சித்ததை அடையிறதுக்காக இன்னைக்கு நான் சத்தியம் பண்ண சவால் விடுவேன். எதை வேணாலும் க்ளோரி நான் போய் சொல்லி நான் அடைஞ்சிடுவேன். ஆனா அடைய முடியுமா? நம்ம போய் சொல்லி வாங்கினது, நம்ம போய் சொல்லி எதை இச்சித்தோமோ அதை அடைய முடியுமா? அல்லேலூயா. ஒரு சாதாரண மனுஷனே அதை அடைய முடியும். அப்படி அடைஞ்சாலும் நான் எதை இச்சித்தனோ, அப்பா எனக்கு கிடைச்சிருச்சு, அப்பா என்ன சந்தோஷம், நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட்டுடலாம். அடையிறதுக்கு இச்சித்ததை அடையிறதுக்கு ஒரு சமயம் கிடைக்கும், சாப்பிட்டுடலாம். அப்பா நல்லா சூப்பரா இருந்தது, அதை சொல்லி சாப்பிட்டுடலாம். ஆனா அது சாப்பிட்ட பிறகு க்ளோரி அது விஷமா மாறும். அல்லேலூயா. அது சாபமா மாறும்ங்கிறத புத்தி க்ளோரி கண்ணை மறைக்கும். அல்லேலூயா. கேயாசிக்கு ஒரே சந்தோஷம். நான் வாங்கிட்டேன், நாகமான் கிட்ட நான் நினைச்சபடி நான் வாங்கிட்டேன், என் வீட்டுல நான் வச்சுட்டேன். இப்ப என்ன பண்ணலாம், போய் எலிசாவை பார்த்துட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி அப்படியே அங்க போய் வேலை செஞ்சுட்டு கொடுத்த எல்லாத்தையும் வீட்டுல எல்லாம் போட்டு பார்க்கலாம், வெளியே பார்க்கலாம், ரசிக்கலாம், சந்தோஷப்படலாம்னு சொல்லிட்டு அப்படி திரும்ப போய் என்ன செஞ்சா, எலிசாவுக்கு முன்பாக போய் நின்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 25வது வசனம். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். அல்லேலூயா. கேயாசியே
எங்கிருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். பொய், அடுத்தடுத்து பொய், பொய் மேல பொய். அவன் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறபடினால் அவன் பேசும்போது அப்படியே குளோரி தன்னுடைய இதுல இருந்து எடுத்து அப்படியே பேசுவான். ஒரு பொய் பேச, அடுத்தடுத்து பொய். இல்லையே, நான் சொல்லலையே, நான் பார்க்கலையே, அடுத்து அப்படியே பொய் 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 அப்படியே வந்துட்டே இருக்கும். ஐயோ 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 ஐயோ, உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்காதா? எப்படிலாம் பொய் பேசுறாங்க. தான் சொந்தத்துல இருந்து அப்படியே எடுத்து அவங்க பேசுறது அப்படியே உண்மையா இருக்கும். அல்லேலூயா. நம்ம தான் அவங்க முன்னாடி தோத்து போவோம். உண்மை அவங்களுக்கு முன்னாடி அப்படியே தோத்து போகும். அல்லேலூயாமே. நான் எங்க இருந்து அவன் சொல்றான், எங்கிருந்து வந்தாய் அப்படின்னு எலிசா கேட்கிறாரு. எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை. எப்படி இவ்வளவு மனசு வருது? பொய் சொல்றவங்களுக்கு மனசாட்சி இருக்காது. அவன் இருதயமே இருக்காது. அவன் மனசாட்சி அவங்களுக்கு பேசாது. அவன் தான் இச்சித்ததை அடைந்த பிறகு அவன் துணிகரமாய் போய் எஜமான் முன்னாடி எப்படி நிக்கிறான் படப்படக்கல. அதுக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி நிற்கும் போது எப்படி நின்ன? இவ்வளவு ஒரு பாவத்தை செஞ்சுட்டு மறைவானதை செஞ்சுட்டு நீ எப்படி நிக்கிற? தைரியம் எப்படி வருது? ஒரு பாவத்தை மறைமுகமா நீ செஞ்சிருக்கிற. அவன் குளோரி செஞ்சுட்டு வந்து நீ செய்யாதபடி எப்படி நிக்கிறதுக்கு இவ்வளவு ஒரு தைரியம். அல்லேலூயா. அங்கேயே உடைஞ்சு போகணும். அங்க கேசி கிட்ட நாகமான் கிட்ட அந்த காணிக்கை வாங்கிட்டியா? நீ பொய் சொல்லி வாங்கிட்டியா? அங்கேயே சுக்குநூறா உடைஞ்சிருக்கணும். ஐயோ, நான் வாங்கிட்டேன், கை நீட்டி பொய் சொல்லி நான் வாங்கிட்டேன். அங்கேயே உடஞ்சி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஏதோ என் சுய புத்தியில நான் என்ன செஞ்சுட்டேன், நான் பொய் சொல்லி அவன் என் எஜமான வச்சு நான் இந்த காணிக்கை நான் வாங்கிட்டேன் ஆண்டவரே, ஐயோ எனக்கு வேண்டாம், என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்டிருந்தா கூட ஆண்டவர் வந்து மன்னிக்கிறது யோசிப்பார். அவன் கேட்கல. எஜமானையும் கர்த்தர் மேலையும் ஜீவனம் ஆணையிட்டு அவங்க மேல ஆணையிட்டு சொல்லியிருக்கிறான். அல்லேலூயா. அங்கேயே மன்னிப்பு கேட்டு உடஞ்சிருந்தா அவன் அங்கேயே ஏதாவது ஒன்று ஆண்டவரால செய்ய முடியும். ஆனா கேட்கல. அல்லேலூயா. போய் தைரியமா எலிசாவுக்கு முன்னாடி நிக்கிறான். அப்படியும் அங்க எலிசா கேட்கிறாரு, எங்கே இருந்து வந்தாய்? இது என்ன கேள்வி? எப்பவுமே கேசி எலிசா கூட தான் இருக்கிறாரு. இங்க திடீர்னு கேட்கிறாரு எலிசா, எங்கே இருந்து வந்தாய்? தெரியாதா? உன்னை வீட்டிலிருந்து வரணும். ஆமே குளோரி. இவருக்கு வேலை செய்யணும். திடீர்னு என்ன இவருக்கு எங்கே இருந்து வந்தாய் அப்படின்னு கேட்குற, இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும் போதே அவன் உடஞ்சிருக்கணும் இல்ல. உடனே பத்துன்னு காலில் விழுந்து எலிசாவில், ஐயா என்னை மன்னிச்சிருங்க, உங்க பேரை சொல்லி அவரோட நாமத்தை சொல்லி நான் அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஆமென் குளோரி. ஊழியக்காரருக்கு அதிகாரம் உண்டு இல்லை. கர்த்தர் அவங்களுக்கு வரத்தை கொடுத்துரு, அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. அங்கேயே ஒட்டஞ்சி என்னை மன்னிச்சிருங்கன்னு ஒட்டஞ்சி அழுதுருந்தா எலிசா தேவனை நோக்கி அவன் குளோரி கெஞ்சி வேண்டுதல் பண்ணி இருந்தா நிச்சயமாய் சகல அதிகாரத்தோடைய யெகோவா ஏதாவது செஞ்சிருக்க முடியும். ஆமென். எந்த எப்பேற்பட்ட பாவத்தை செஞ்சிருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு முன்னாடி போய் மன்னிப்பு கேட்ப கர்த்தர் வந்து அதுக்கு வழியே இல்லைனாலும் ஆமென் குளோரி அவர் அதிகாரமுடையவராக இருக்கிறார். அவர் மன்னிக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு வழி செய்வார். இவனுடைய பாவத்தை எப்படி மன்னிக்கலாம்? என்னதான் அவன் செஞ்ச பாவத்துக்கு சத்துக்கள் வந்து போராடினாலும் அவன் கர்த்தர் பார்ப்பார். உடனே ஓகே அவுட் அப்படின்னு போட மாட்டார். ஏதாவது ஒரு வழியில இவன் மனுஷன், இவன் ஆவியை எப்படி மீட்கலாம், தப்பு வைக்கலாம், வழியை பார்ப்பாரு. இன்னைக்கு ஆண்டவர் அதான் சொல்றாரு எல்லாருக்கும். இன்னைக்கு நமக்கு ஒரு தருணத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். எங்கெல்லாம் பொய் சொல்லி, எங்கெல்லாம் மறைவான பாவத்தை, அந்தரங்கமான பாவத்தை, ரகசியமான பாவத்தை அவன் குளோரி பிறனுடையத பொருளையோ பொன்னையோ மனைவியோ எருதியோ கழுதியோ பிறனுக்குள்ள யாதொன்றையும் குப்பையோ எதையோ அமே எடுத்திருந்தா, அமீன் குளோரி வாங்கியிருந்தா, இல்ல அபகரித்திருந்தா, இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு தருணம் அமீன் குளோரி மறைக்காம அவர்கிட்ட நம்ம அறிக்கிட்டுட்டா அமீன் குளோரி அவர் சமூகத்துக்கு முன்பாக எலிசாவுக்கு போய் தைரியமாய் பாவத்தை செஞ்சுட்டு போய் நிக்கிற துணிகிறோம். அமே தைரியம் நமக்கு அப்படிப்பட்ட தைரியம் வரக்கூடாது. ஆண்டவருக்கு முன்னாடி போய் அமே நம்மை தாழ்த்தி ஆண்டவரே அவர் சமூகத்தில் ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க அமீன் குளோரி இச்சியோடு கூட அமீன் குளோரி அந்த மனுஷனை நான் பார்த்துட்டேன். என் கணவருக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சுட்டேன். என் கணவர் இருக்கும் பொழுது எனக்கு கணவர் கொடுத்திருக்கும் போது அடுத்த சகோதரனுடைய கணவரை நான் இச்சித்து நான் பார்த்துட்டேன். என் இருதயத்துல நான் இச்சித்துட்டேன். ஒரு ஸ்திரீயோட இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்று என்று வேதத்துல மத்திய 5வது அதிகாரம் 28வது வசனத்துல கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா.
அவன் இன்றைக்கு கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரியே, நம்முடைய இருதயத்துல நான் உள்ள நினைக்கிறேன், ஆமென் க்ளோரி, நான் இதெல்லாம் பார்க்கறதெல்லாம் சரி, யார் இப்ப என்ன இயேசு கிறிஸ்து வந்து உடனே அக்னியை போட்டுடுறாரா? சோதோம போலைய அழிக்கிறாரு? இல்ல எரிகோ போலதான் இடித்து தள்ளுறாரா? நான் பாரு, நான் போற பாதையெல்லாம் பாரு, நான் எவ்வளவு பாவம் செய்யறேன். போன்ல உட்காந்து எவ்வளவு ஆபாசமா நான் பாக்குறேன், எவ்வளவு சாட் பண்றேன். இதெல்லாம் நான் பார்க்கிறேன், டைரக்டா என் கண்ணில் தான் பார்க்கிறேன். நான் பார்த்தது என் கண்களில இச்சிச்சுது, அடுத்து மாம்சத்துல போய் நான் நிறைவேற்றுறேன். அல்லேலூயா க்ளோரி. நான் இத்தனை செஞ்சும் ஜீவனத்தின் பெருமையினாலே நான் ஆடுறேன். என் கர்த்தர் என்னை அடிக்கிறாரா? எங்க இருக்கிறாரு அவரு? அவர் எங்க பாக்குறாரு? அதோ வர வர வரன்னு சொல்றாரு, வராரா? அல்லேலூயா. அவர் வருவாரா? அவர் முதல்ல இருக்கிறாரா? நான் என்ன பண்ணாலும் அவர் எங்க அமைதியா தான் இருக்கிறாரு. ஒரு நாள் வரும், அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் நிச்சயமாய் வரும். அது பூர்ணமாய் வரும். அது எப்படி வரும்? மரணம் வரும். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். சில பேருக்கு இங்க பூமியில இருக்க வாழும்போதே வரும், சில பேருக்கு வயசான போது வரும், சில பேருக்கு ஸ்ட்ரெயிட்டா நரகம் தான். அவங்க இந்த பூமியில நல்லா பேசித்தனம் பண்ணி, நல்லா கர்த்தருக்கு முன்னாடியே நின்று, ஊழியக்காரங்களே முன்னாடி நின்று அப்பட்டமாய் போய் சொல்லி, நான் இல்லவே இல்லைன்னு சொல்லி கர்த்தர் மேலேயே ஆணையிட்டு சத்தியம் பண்ணி, இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நிச்சயமாய் ஒரு நாள் நரகம், அக்னி கடலில நிச்சயம் விழுவாங்க. தீர்ப்பு தான். அந்த தீர்ப்பு ஒருத்தருக்கும் எப்படி வித்தியாசம் ஆகுதோ தெரியாது. ஆனா எப்படி இருந்தாலும் சரி, தீர்ப்பே கர்த்தர் எழுதிட்டாலும் சரி, சாபம் பின்தொடரும் அப்படின்னு கர்த்தரே எழுதினாலும் அந்த கையெழுத்த கர்த்தர் குலைத்து போடுவார். அல்லேலூயா. அதுக்கு தான் ஆணி அடிக்கப்பட்டது. 2 ஆணி கையில அடிக்கப்பட்டது எதுக்கு? தேவன் 10 கட்டளை எழுதினதுக்கு விரோதமாய் ஒருவன் கட்டளை மீறி பாவம் செய்தாலும் கிருபை என்கிற 2 ஆணி அடிக்கப்பட்டது இல்ல. ஆணி அடிக்கும் போது சிந்தது கொட்டுச்சு இல்ல, ரத்தம் பூமி மேல ரத்தம் கொட்டுச்சு இல்ல, மண்ணு மேலையா கொட்டுச்சு, நம்ம மேல விழுந்தது. நம்ம மேல விழுந்த அந்த ரத்தம் நம்ம மீட்கிறதுக்காகத்தான் அந்த ஆணி அடிக்கப்பட்டது. அந்த ரத்தம் பரிந்து பேசும். பிதாவே, உன் கட்டளைக்கு விரோதமா இவன் பாவம் செஞ்சுட்டதான், வேசித்தனம் செஞ்சுட்டதான், பிறனுடைய பொருளை இச்சிட்டாதான் அந்த கேயாசி. ஒரு விஷயம் கொஞ்சம் நினைச்சுப்பாங்களேன், கொஞ்சம் பாருங்க ஆண்டவரே. இப்ப நான் என் பிள்ளைங்க தப்பு செஞ்சுட்டா நான் உடனே போய் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிக்க மாட்டேனா? தெரியாம செஞ்சுட்டா ஆண்டவரே மன்னிச்சிருங்க, இந்த ஒரு விஷயம் க்ளோரி, எப்படியாவது புத்தியை கொடுங்க. நம்ம பரிந்து பேசுறோம் இல்லையா? அல்லேலூயா. அப்படிதான் ஆட்டுக்குட்டியானவரும், எனக்கு 2 கையும் பாருங்கப்பா, தவறு செஞ்சு நான் மன்னிக்கிறேன், இன்னும் ஒரு தருணம் கொடுங்க. அல்லேலூயா. இதுக்குதான் அடிக்கப்பட்டது. அப்ப நம்ம இப்படி பாவத்தை மறைச்சு விட்டது நிச்சயமாய் ஒரு நாள் பூரணமாய் வருவதற்கு காரணம் நம்மளுடைய புத்தியினம். நம்முடைய பலவீனத்தை பயன்படுத்தி பிசாசு தந்திரமாய் நம்மை இச்சைங்கிற பாவத்துல இச்சிக்க வைத்து திடீர்னு கேயாசிக்கு நாவுகாவானுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த திடீர்னு பாருங்களேன், அந்த காணிக்கையின் மீது அவன் கொண்டு வந்த பொருள் மீது அவன் இச்சித்தான். யாருக்கு இச்சை எந்த நேரத்துல கிரியை செய்யும் என்பது தெரியாது. நாம இருதயத்துக்குள்ள கண்களினால இச்சித்து, அதை இச்சித்ததை இருதயத்திலே புதைத்து வைத்து நம்முடைய மாம்சத்திலே அதை நாம் நிறைவேற்றும் பொழுது பாவம் என்பதை ஊர்ஜிதப்படுத்தி மரணத்தை ஒரு நாள் நிச்சயமாய் நாம் சந்திக்க நாம் நேரிடும். அல்லேலூயா க்ளோரி. அவன் கேஎஸ்சி ஆசைப்பட்டதை அவன் அடைஞ்சிட்டான். ஆனா அவன் சந்தோஷமா திரும்பி போன இடத்துல எங்கிருந்து வந்தாயின்னு எலிசா கேட்கிறார். அது இல்லாம க்ளோரி, எலிசாவுக்கு தெரியாதா எவ்வளோ ஒரு தீர்க்கதரிசின்னு தெரியாதா? நம்ம செய்கிறது எல்லாம் அவருக்கு தெரியும்னு தெரியாதா? ஒரு தீர்க்கதரிசிக்கு தெரியாதா? அது கேயாசிக்கு தெரியாதா? அல்லேலூயா. எங்கிருந்து வந்தாய் அப்படின்னு கேட்கும் போது உள்ள உடைஞ்சிருக்கணும்ல. இல்ல, எலிசா அவனை கேட்டதற்கு அவன் உமது அடியான் எங்கும் போகவில்லை, இனி உமது அடியானுங்கிற ஒரு பட்டமே போயிடுச்சு, ஸ்தானமே போயிடுச்சு. அப்பொழுது அவ இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்பி வருகிற போது என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா? அல்லேலூயா. இன்னைக்கு நான் வீட்டுலதான் இருக்கிறேன், இப்ப என் மனம் எங்கெல்லாம் போகும்? அல்லேலூயா. என் பிள்ளைங்க எங்கெல்லாம் போயிருக்கோ என் மனம் அங்கெல்லாம் போகும். அல்லேலூயா. ஒன்றை நம்ம இழக்கிறோம். நம்மளோட ரத்தம் எங்கெல்லாம் லிங்க் ஆயிருக்கிறோ அங்கதான் நம்முடைய எண்ணங்கள்லாம் போகும்.
என் பிள்ளை எங்க போயிருக்கோ, என் மகன் எங்க போயிருக்கோ, இப்ப என்ன பண்ணுவாங்களோ, ஸ்கூல்ல என்ன பண்ணிட்டு இருப்பாங்களோ, படிப்பாங்களா, இத குறிச்சுதான எண்ணம் தான். அல்லேலூயா. என் சபை இருக்கா, ஒரு சபைன்னா என் ஊழியக்காரர் எப்படி இருப்பாங்க, என் ஊழியக்காரன் சொல்லுற காரியத்தை போய் செய்வாங்களா, போற இடத்துல போய் ஒழுங்கா செய்வாங்களா, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவாங்களா, உண்மையா இருப்பாங்களா, என்ன போல இருப்பாங்களா, அவன் என் ஊழியத்தை அடுத்து செய்வாங்களா, இவங்க தகுதியுள்ளவங்களா இருப்பாங்களா, இப்படிதான் அவங்களுடைய எண்ணம் போயிட்டு இருக்கும். அப்ப ஆண்டவர் நம்மள என்ன நினைப்பாரு, 10 கட்டளை நான் கொடுத்திருக்கிறேன், என்னை எஞ்சி உனக்கு வேற தேவைகள் உண்டாயிருக்க வேண்டாம், ஏத்துக்கிற, ஆனா ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்க நினைப்பாயாக. அப்பா கொஞ்சம் நினைச்சுதான் பாரு, இன்னைக்கு ஓய்வு நாள்ப்பா அப்படின்னா அது மட்டும் கசக்குது. அல்லேலூயா. ஆமென், க்ளோரி. மற்றதெல்லாம் இனிக்குது. ஆமென். கல்லு மண்ணு மரம் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்காக ரத்தம் சிந்தின அவரை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனா ஓய்வு நாள் அவன் பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஆனா அந்த நாள் எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. மற்ற கட்டளை எல்லாம் சரிதான், ஆண்டவர் எழுதியிருக்கிறதெல்லாம், பொய் சொல்லாத, விபச்சாரம் செய்யாத, களவு செய்யாத, இதெல்லாம் கரெக்டு தான், நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறேன். ஆமென். ஆண்டவர் எழுதிருக்காரு. ஆனால் ஓய்வு நாளை நான் பரிசுத்தமான ஆசரி, பரிசுத்தம்லாம் எனக்கு வேணாம், அப்படிலாம் இந்த பூமியில வாழ முடியாது. ஆமென். மாம்சேச்சை நிறைவேற்றவளால வாழ முடியாது. ஆமென், க்ளோரி. இதுக்கு போரிட்டு சண்டை போட்டு இன்றைக்கு நமக்கு நாமே நம்ம ரத்தத்துக்கு விரோதமாய் நாமளே இருக்கிறபடினால்தான், இன்னைக்கு சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறதுனாலதான், பரிசுத்தத்தை விரும்பாமல் இருக்கிறபடினால்தான் நம்மை சத்துரு தாக்கி சாபம் என்கிற நிலைமைக்கு நம்மை தள்ளி விடுகிறான். அல்லேலூயா. ஆமென், க்ளோரி. என் மனம் உன்னுடைய கூட செல்லவில்லையா? அப்ப எலிசாவினுடைய இருதயம், எலிசாவினுடைய ஆத்மா அவன் கேயாசியோடு கூட செல்லவில்லையா? அவன் கேட்கிறார் ஒரு வார்த்தை, பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரிகளையும் வாங்குவதற்கு இது காலமா? அல்லேலூயா. இதெல்லாம் தேவைதான், ஊழியக்காரனாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இதெல்லாம் தேவைதான். ஆனா எப்படி சம்பாதிக்கணும், நியாயமான வழி எப்படி வாங்கணும், கத்தெடுத்ததை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளணும், அந்த வழி சரியான வழியாய் கேயாசி தேடவில்லை. அல்லேலூயா. ஆமென், க்ளோரி. அதனால இங்கே அடுத்து அவன் வாங்கின அந்த காணிக்கை கூட அவன் திரும்பி போய் அதை அனுபவிக்க முடியாதபடிக்கு, பார்க்கக்கூடாதபடிக்கு, அனுபவிக்க அடுத்து வருகிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் அவர் அதிகாரம் உடையவர்னு தெரியும் தானே. அடுத்து வருகிற வார்த்தை என்ன தெரியுமா? 27வது வசனம். ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றார். போச்சு, அவ்வளவுதான். அல்லேலூயா. என்ன அங்க வாங்கி கொண்டார் கேயாசி? 1 தாலந்து வெள்ளிக்கும் 1 தாலந்து மாற்று வஸ்திரத்துக்கும் அவர் என்ன இணையாய் அவர் பெற்றுக்கொண்டாரு? அல்லேலூயா. உண்மை இல்லைன்னா நிச்சயம் சாபம். பொய் சொன்னா நிச்சயம் ஒரு நாள் சத்தியம் பண்றான். இங்க என்ன, தன் எஜமானை அவன் அவமானப்படுத்துறான். என்ன வருது? நாகமானின் குஷ்டரோகம். அவனே சாபத்துல நீங்கி வரான். அந்த சாபம், அந்த சாபிக்கப்பட்ட அந்த சாபத்துக்கு கர்த்தருக்கு கொண்டு வந்தத காணிக்கையின் மீது நீ எச்சித்தன. அல்லேலூயா. அந்த சாபம் குஷ்டரோகம் என்கிறதான அந்த சாபம் உன்னையும் உன் சந்ததியையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றார். அல்லேலூயா. நீ கேயாசி மட்டும் குஷ்டரோகம் பிடிச்சு செத்து போனா பரவாயில்ல. இது கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரியே, தாய் தகப்பனாரு, இன்னைக்கு நான் சம்பாதிக்கிறேன், நான் உழைச்சு சம்பாதிக்கிறேன், அல்லேலூயா, நான் எப்படியோ சம்பாதிக்கிறேன். ஆமென், க்ளோரி. இந்த பலத்திலையும் வாயின் வார்த்தையிலும் பிள்ளைகளை பார்த்து சபிக்காதீங்க. பிள்ளைகளை பார்த்து நீ நாசமா போயிடுவேன்னு சொல்லாதீங்க. ஆமென், க்ளோரி. பிள்ளைகளுக்கு சாபம் விடாதீங்க. நீங்க செய்கிறதான பாவம், ஒரு தாய் தகப்பன் செய்யற பாவம். அப்பாவியா இருக்க அந்த பிள்ளைங்க என்னங்க பண்ணிச்சு? அது உங்களை நம்பி பிறந்திருக்குது. என் அம்மா என் அப்பா நம்பி பிறந்திருக்குது. ஆமென், க்ளோரி. அதுங்களா பிறந்தது. ஆமென், க்ளோரி. தாயின் தகப்பனும் இச்சித்து துர்குணத்துல
என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். பாவத்துல பெற்றெடுக்கிற பிள்ளைகளுக்கு சுத்திகரிக்கணுமே தவிர, பரிசுத்தப்படுத்தணுமே தவிர, குஷ்டங்கிறதான பாவத்துல பிறந்திருக்க அந்த பிள்ளைய சுத்திகரித்து, ஆண்டவரே என் பிள்ளைகளை சுத்திகரியும், என் பிள்ளைகளை ரத்தத்தினால கழுவும், நாங்க இப்படிப்பட்ட ஜாதியிலிருந்து, இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து என்ன மீட்டு கொண்டீங்களே, என் பிள்ளைகளை இந்த பாவ வல்லமைகள் போராடாதபடி காத்துக்கொள்ளும். என் பிள்ளைகளுடைய வாலிப வயதுல பிள்ளைகளை சுத்திகரியும் ரத்தத்தால சுத்திகரியும் என்று சொல்லி ஜெபிக்காம நீ நாசமா போ. ஆமென் க்ளோரி. நீ உருப்படாம போ. ஆமென் க்ளோரி. இன்னும் கெட்ட வார்த்தையில அசிங்கமா பேசி அந்த பிள்ளைகளை சபிக்கிறது நியாயம் தானா? உன்னையும் உன் சந்ததியும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் நீராத குஷ்டம். இனி கேயாசி, ஆமென் க்ளோரி, நீ நாகமான் கொண்டு வந்த வஸ்திரத்தை தான் நீ போட முடியுமா? குஷ்டம் வந்தா என்ன பண்ண முடியும்? ட்ரெஸ்ஸை போட்டுட்டு க்ளோரி ஃபேஷன் ஷோக்கு போக முடியுமா? ரோட்ல தான் நடக்க முடியுமா? குஷ்டம் பிடித்தாச்சு, உன் பக்கத்துல ஓடி போனிய, பின்தொடர்ந்து ஓடினியே, உன் பின்னாடி யாராவது வருவாங்களா? உன் பிள்ளைங்க கூட பக்கத்துல வர முடியாத அளவுக்கு குஷ்டத்தை அவன் பெற்றுக்கொண்டான். உன்னையும் நீதான் செஞ்ச, நீதான் கர்த்தரை அவமானப்படுத்துற. உன் பிள்ளைங்க என்ன பண்ணுச்சு? அல்லேலூயா. உன்னுடைய ரத்தம் எப்படிப்பட்டது? கர்த்தருடைய ரத்தம் எப்படிப்பட்டது? எலிசாவினுடைய ரத்தம் எப்படிப்பட்டது? இங்க அதுதான் நம்ம பேச போகிறோம். அல்லேலூயா. உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். ஒரு தாளந்து வெள்ளியும் எங்க, ஒரு மாற்று வஸ்திரத்தை எங்க, 2 மடங்கு நாகமான் கொடுத்து அனுப்பினார். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் சாபத்தை உடைச்சி ஆண்டு விடுதலையாக்க முடியும். கொடுக்கிறவங்களுக்கு தான், அள்ளி கொடுக்கிறவங்களுக்கு தான், மதிக்கிறவங்களுக்கு தான், கீழ்ப்படுகிறவன், இதெல்லாம் இல்லாம இருந்தான் அவன் பெருமையில அந்த நாகமான். ஆனால் அவன் குஷ்டரோகம் நீங்கின உடனே யாரும் எந்த சபையும் அவனுக்கு போதிக்கல. உடனே கர்த்தருடைய சுபாவத்தினாலே க்ளோரி அவன் மாறி சிறு பிள்ளையுடைய மாம்சத்தை போல மாறி அவன் தன்னுடைய சரீரத்துக்கு கிடைத்த அந்த விடுதலையை பார்த்த உடனே கர்த்தருடைய சுபாவத்தினாலே நிரப்பப்பட்டான். அவனுக்கு தான் சாபத்தை உடைக்க கர்த்தர் சித்தம் கொண்டார். ஆனால் க்ளோரி ஆனால் கேயாசியோ கர்த்தருடைய வேலைக்காரன், எலிசாவுடைய ஊழியக்காரன் தகுதியெல்லாம் இழந்து போய் இனி ஊழியக்காரன், எலிசாவுடைய ஊழியக்காரன் தகுதி இல்லாதபடிக்கு குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இது கண்களினாலே அவன் இச்சித்தான். திடீர்னு வருது. என்ன ஒரு மகிமையோடு கூட எலிசாவுடைய வேலைக்காரன் என்ற அந்தஸ்தில் இருந்தவன் ஒரு நிமிஷத்துல, ஒரே ஒரு நிமிஷத்துல அவன் ஈச்சித்த ஒரு பொருளுக்காக அவனுடைய அந்தஸ்து எல்லாவற்றையும் அவன் எழுந்து போய் இனி நிரந்தரமாய் குஷ்டரோகியாய், அல்லேலூயா, அவன் பிள்ளைகளும் குஷ்டரோகியாய் சாபத்தை அவன் கொண்டான். இதுல பார்க்கலாம், கேயாசி பெற்றுக்கொள்ளலாம். பிள்ளைகளை ஏன் சிஸ்டர் குஷ்டரோகம் பிடிக்கணும்? பிள்ளைகளை ஏன் குஷ்டரோகம் பிடிக்கணும்? அல்லேலூயா. ஏன் குஷ்டரோகம் பிடிக்கணும்? அந்த பிள்ளைகளை ஒரு பாவம் செய்யல. நாம் செய்கிற பாவம் பின்தொடரும். யாரை தொடரும்? நம் ரத்தத்தை பின்தொடரும். இது உண்மை. இது சத்தியம். அல்லேலூயா. சாபம் எப்படி வருது? தேவனுடைய கட்டளை மீறினா, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால், தேவனுடைய கோபத்தினாலே, நாம் செய்கிற கிரியைகளினாலே க்ளோரி சாபம் நிச்சயமாய் வரும். நம்ம எதுக்கு கீழ்ப்படியல? நாம் எந்த கட்டளைக்கு கீழ்ப்படியல? நாம் மீறி செஞ்ச பாவம் என்ன? க்ளோரி. இதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ளணும், யோசிக்கணும். யோசிச்சு அதோட அறிக்கையிட்டு நம்மை தாழ்த்தி நீதியில நடக்கும்போது நீதியின் கிரியைகளை நாம் செய்யும்போது நிச்சயமாய் கர்த்தர் அந்த சாபத்திலிருந்து நம்மை விடுவிக்க ஒரு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவன் சாபத்தை பெற்றுக்கொள்வதற்கு காரணம் என்ன? அவன் சாபத்தை பெற்றுக்கொள்வதற்கு 2 காரணங்கள். எலிசா சொல்லுகிறாரு, கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஆண்டவருடைய ஊழியக்காரர் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இப்படி சொல்லலாம். க்ளோரி. ஆனால் கேயாசியோ அந்த காணிக்கை வாங்குறதுக்கு என்ன சொன்னா? கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு, அல்லேலூயா, ஆணையிட்டு என் எஜமான் வாங்கி வர சொன்னார் என்று சொல்லி
பொய் சொல்லுகிறான். இன்னைக்கு நம்ம பொய் சொல்றோம், இது யாரும் பார்க்கல, ஆனா கர்த்தரு கல்லுல மண்ணு இல்ல, கேட்கிற தேவன். அதுக்குதான் ஆண்டவர் சொல்ற, காதுள்ளவன் கேட்க கடவன். காது யார் இருக்குதோ அவங்களாம் கேளுங்கப்பா. காது இருக்கிறவங்க தான் வசனத்தை கேட்க முடியும். அல்லேலூயா, ஆமென். நான் சொன்னது யாருமே கேட்கல, கர்த்தர் எல்லாத்தையும் கேட்கிறாரு. கல்லு சுவரிலிருந்து கூப்பிடும், உத்தரம் மச்சிருந்து சாட்சியும். எல்லாம் இப்போ சாட்சி சொல்லணும்னு அவசியம் இல்லை. கர்த்தருக்கு எப்போ இவனை விசாரிக்கும் பொழுது, இந்த ரூம்ல இருந்து நீ பேசுற கல்லு சொல்லுப்பான்னா அந்த கல்லு சொல்லணும். அல்லேலூயா. இந்த பெட்ரூம்ல இவன் என்னென்ன செஞ்சா பாவம் எல்லாம் அறிக்கையிடும். தூதர்கள் சாட்சியா நிற்பாங்க. நாமளே ஏமாற்றிக் கொள்ளுகிற புத்தியிலும் சத்ரு அவன் தந்திரத்தினாலே நம்ம விளைவிக்கிறதான பாவம் இதில் விழுந்து விடாதபடி, அல்லேலூயா, நம்மை நாமே அமேன் துணிகரமான பாவங்களுக்கு விலக்கி நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஆமென். ஏன் கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு, ஜீவன்னா தெரியாதா? கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய வேலைக்காரன், அவன் கர்த்தருடைய ஜீவனில் ஆணையிடுகிற அளவுக்கு கேவலம் அந்த பொருள் மீது அவன் இச்சித்தானே. அல்லேலூயா, இச்சிக்க வைத்தானே. யோவான் 1வது அதிகாரம் 4வது வசனத்துல, யோவான் 1வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அல்லேலூயா, வார்த்தை தானே நம்முடைய ஆண்டவர். யோவான் 1வது அதிகாரம் 4வது வசனம் நல்லா கவனிங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது, கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு என்று சொல்லி ஆமென் க்ளோரி இங்க பார்க்கிறோம். கேயாசி, உனக்கு எவ்வளவு தைரியம்? கர்த்தருடைய ஜீவன் மேல், ஜீவன்னா என்ன அவனுக்கு தெரியாம இருந்திருக்கும். ஆமென். அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த வார்த்தை அந்த வார்த்தை ஆமென் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரால் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா, ஆமென். லேவியராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனத்துல இந்த ஜீவன் எதை குறிக்குது என்று சொல்லி நம்ம பார்க்க போறோம். மாம்சத்தின் உயிர் ரத்தத்துல இருக்குது. எந்த மாம்சத்தினுடைய உயிரும் எங்க இருக்குது? ரத்தத்துல இருக்குது. அதை நான் உங்களுக்கு நல்லா கவனிங்க, அதை நான் உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்களுடைய ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி கட்டளையிட்டேன். அல்லேலூயா, இத ரத்தம். அல்லேலூயா, மாம்சத்தின் உயிர் எதில் இருக்குது? ரத்தம். அப்ப ரத்தத்தை நாம் செலுத்தும் போது நம்முடைய பாவங்கள் ஆமென் க்ளோரி பாவ நிவர்த்தி செய்யப்படுகிறது. அல்லேலூயா, ஆமென் க்ளோரி. அப்ப கர்த்தருடைய ரத்தம் எதுக்காக சிந்தப்பட்டது? உங்களுடைய என்னுடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக கிருபாதார பலியாய் தேவனாகிய கர்த்தர் சிலுவையில ஆமென் க்ளோரி அவர் இரு கரங்களையும் நீட்டி ஆணி அடித்து ஆமென் க்ளோரி கொலையுண்டார் என்று பார்க்கிறோம். கொலை செய்யப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அவர் ரத்தத்தை நம்மீது சிந்தினார். அல்லேலூயா, ஆமென் க்ளோரி. அப்ப ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்வது ரத்தமே. அல்லேலூயா, பாவ நிவர்த்தி செய்வது ரத்தமே. ஆகையால் சகல மாம்சத்துக்கும் ரத்தம் உயிராயிருக்கிறது. ரத்தம் ஜீவனுக்கு சமானம். அல்லேலூயா, ரத்தம் எதுக்கு சமானம்? ஜீவனுக்கு சமானம். அப்ப கேயாசி எதை வைத்து அவன் ஆணையிட்டான்? கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு. அப்போ கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டுனா இயேசுவின் ரத்தத்தின் மேல் ஆணையார். இயேசுவின் ரத்தத்தினால நான் சத்தியமா சொல்றேன், கர்த்தருடைய ரத்தத்தினால நான் சத்தியமா சொல்றேன். வார்த்தையா இருக்கிற அந்த மாம்சத்துக்குள்ள ரத்தத்தின் மீது ஆணையிட்டு சொல்றேன். சத்தியமா சொல்லாமா? அல்லேலூயா, சத்தியமா நான் சொல்றேன். நம்ப மாட்டியா? ஏன் மேல சத்தியம், எங்க அப்பா மேல சத்தியம், எங்க அம்மா மேல சத்தியம். அப்போ நம்ப மாட்டல, நீ என்ன நம்பவே மாட்டல, நீ நம்பவே மாட்டல, உன் மேல சத்தியம். அல்லேலூயா, ஏன் மேல சத்தியம் பண்ணிக்க மாட்டான், உன் மேல சத்தியம். அல்லேலூயா, இல்லை என் பிள்ளை மேல சத்தியம். ஆமென் க்ளோரி. அப்போ நம்ப மாட்டியா? ஆமென் க்ளோரி. என் மேல சத்தியம், உன் மேல சத்தியம், பிள்ளை மேல சத்தியம், எது மேல சத்தியம், சொத்து மேல சத்தியம், எந்த மேல சத்தியம் 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 சொன்னாலும் எதன் மேல சத்தியம் வைத்து உன் உத்தமத்தை வெளிப்படுத்துகிறீர்களோ நிச்சயம் சத்தியம் நிச்சயமாய் அழிந்து போகும், அழிக்கும். அல்லேலூயா, வேரோடு அருள் கொண்டு போகும். கர்த்தருடைய ரத்தத்தின் மீது சத்தியமா ஆணையிட்டு போய் நான் வாங்குவேன் என்று ஓடி போன கேயாசி இங்கே நிரந்தரமாய் தேவனாகிய கர்த்தர் ஓட வைத்தார். வாயில பதறி சொல்லுகிற வார்த்தையோ, துடிகரமாய் சொல்லுகிற வார்த்தையோ நிச்சயமாய் எதுவானாலும்
நாம் எதன் மீது ஆணையிட்டிருக்கிறோம்? கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு. அல்லேலூயா. ஆமென். ரத்தம் ஜீவனுக்கு சமானம். கர்த்தர் மேல சத்தியம் வைக்கலாமா? அவன் கர்த்தரை கல்லா மண்ணா விக்கிரகமா இடிச்ச புளியா அவன் இடிச்சு பிடிச்சி வச்சு அப்படியே வச்சு ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு? அல்லேலூயா. அவருக்குள்ள ஆவி, ஜீவன், ரத்தம், மாம்சம் எல்லாம் இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் விடுவாரா? யாரை கொண்டு சாட்சி சொல்லுகிற? யாரை கொண்டு சத்தியம் சொல்லுகிற? அல்லேலூயா. எலிசாவை உண்டாக்கினவர், கேயாசியை சிருஷ்டித்தவருக்கு முன்பாக, அல்லேலூயா, சிருஷ்டித்தவருடைய ரத்தத்தின் மீது சாட்சி வைத்து ஆணையிட்டு சொல்லலாமா? எவ்வளவு துணிகரம். அல்லேலூயா. அவன் எந்த மாம்சத்தின் ரத்தத்தையும் புசிக்க வேண்டாம், அதை புசிக்கிற எவனும் அறுப்புண்டு போவான். ரத்தத்தை குறித்து தேவனாகிய கர்த்தர், அல்லேலூயா, இவ்வளவு சொல்லி இருப்பதற்கு காரணம் என்ன? அல்லேலூயா. தன் பாவத்தை நீக்குங்க ஆண்டவரே, உங்க ரத்தத்தினால கழுவுங்க ஆண்டவரேன்னு கேயாசி என்னை விடுதலையாக்குன்னு சொல்லி கெஞ்சனமே தவிர அப்ப ரத்தத்தை மீது ஆணையிட்டு சொல்லியிருக்கிறான். அது இல்லாம என் எஜமான் தன் இத்தனை வருஷம் ஊழியம் செய்த ஊழியக்காரோட ரத்தத்துக்கு ஆணையிட்டு என் எஜமான் தான் வாங்கி வர சொன்னார் என்று சொல்லி பொய் சொல்லி வாங்கி கொண்டு போறேன். 2 பேருடைய ரத்தத்தின் மீது, நாமத்தின் மீது நீ ஆணையிட்டு சொன்ன பொய் சொன்ன அந்த வார்த்தை நிமித்தமாய், அல்லேலூயா, அந்த ரத்தமே அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்று ஒரு நாள் நியாயம் தீர்க்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரியே, அல்லேலூயா, ஒருவேளை அறியாமினாலோ அறிந்தோ இப்படி சத்தியமா சொல்றேன், நம்முடைய உத்தமத்தை, நம்முடைய பாவத்தை மறைப்பதற்காக, மற்றவர்களுக்கு முன்பாக நம்முடைய அவமானம் வெளியே வரக்கூடாது என்பதற்காக, ஆமென், சத்தியம் 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 என்று எதன் மீதும் சத்தியம் வைக்காமல், வானத்தின் வானம் என சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, ஆமென், அவருடைய பாதத்தில் விழுந்த ஆண்டவரே, நான் இன்றைக்கு நான் சொல்லிட்டேன், என்னை மன்னியும். இதுவரைக்கும் நான் அப்படிதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், சத்தியம் சத்தியம்னு சொல்லி என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி, ஆண்டவரே நான் பாவி, என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி நம்மை தாழ்த்தி பாவத்தை அறிக்கிட்டு அவரிடத்துல நாம் கெஞ்சி மனத்தாழ்மையோடு கூட நாம் நடப்போமானால் கர்த்தர் எந்தவித சாபத்திலிருந்தும் நம்மை விடுதலையாக்குவார். அல்லேலூயா. அதற்கு நமக்கு தேவை நல்ல இருதயம், சுத்த மனசாட்சி, தெளிந்த புத்தி, எதையும் ஒப்புக்கொள்ளுகிற இருதயம். அவங்களுடைய மனத்தாழ்மையோடு கூட அவருக்கு முன்பாக அப்படியே தாழ விழுந்து என்ன மன்னியும் ஆண்டவரே, நம்முடைய பெருமை, அகங்காரம், மானம், கர்வம், பொய், விபச்சாரம், வேசித்தனம், எந்த பாவமானாலும் கர்த்தருக்கு முன்பாக மறைக்காமல் உண்மையாய் நாம் இருப்போமானால் நீதிமானாக்குகிற கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் விடுதலை ஆக்குவார். ஒரு நாகமான் யாருன்னு தெரியாது, கேஎஃப் யாருன்னு தெரியாது, ஒருவருக்கு ஒருவர் தெரியாது. ஆனால் திடீரென்று இந்த சாபம் நிரந்தரமாய் மாறினது. காரணம் என்ன? கண்களினாலே அவன் இச்சித்தத காணிக்கை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அல்லேலூயா. தேவனுடைய ஊழியக்காரன், எலிசாவினுடைய வேலைக்காரன் என்கிற தகுதி, அந்தஸ்து, கனம் எல்லாவற்றையும் இழந்து போய் அவன் புறப்பட்டு போனான். எங்க ஒரு நிரந்தரமாய் ஊழியத்தை இழந்து போனவனாய் தேவ சமூகத்தை எலிசாவினுடைய சமூகத்தை விட்டு அவன் புறப்பட்டு போனான் என்று சொல்லி பார்த்தோம். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஊழியம் செய்யலாம், இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கலாம், இன்றைக்கு தேவனுடைய கட்டளை கீழ்ப்படியலாம். ஆனால் நாளைக்கு அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும், நாம் எப்படி மாறுவோம் என்பது நிரந்தரமில்லை, நிச்சயமில்லை. அல்லேலூயா. எப்பொழுதும் பயந்திருக்கிற பாக்கியவான், தேவனுடைய கட்டளைகள் இன்னதென்று அறிந்து அதற்கு விரோதமாக நாம் நடக்காதபடிக்கு திடீரென்று விழுந்த சாபத்தின் அவன் குஷ்டரோகியாய் போகலாம். ஆனால் அவன் பிள்ளைகளும் குஷ்டரோகியாய் மாறுவதற்கு காரணம் என்ன? தாயும் தகப்பனும் செய்கிறதான பாவம். இவன் என்ன பாவம் சார்? பிறருடைய பொருளை இச்சித்தான். அல்லேலூயா. குஷ்டரோகியாய் அவன் சொன்ன பொய் நிமித்தமாய் அவன் புறப்பட்டு போனான் குஷ்டரோகியாய் என்று பார்த்தோம். அல்லேலூயா. பிறருடைய பொருளை இச்சித்ததற்கே இப்படி ஒரு குஷ்டரோகம் நிரந்தர ஒரு சாபத்தை கேயாசை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. யோசுவா பாத்தீங்களா? பாபிலோனுடைய சால்வையும் பொன்னையும் வெள்ளியும் இச்சித்தபடினால் ஆகாதும் அவன் குடும்பம், ஆடு மாடுகள், பிள்ளைகள் எல்லாம் அக்கினி கற்களினாலே எறிந்து அவனை அடித்து அக்கினினாலே அவனை சுற்றெடுத்து சாட்சியாய் போட்டார்கள். அல்லேலூயா. க்ளோரி. க்ளோரி. அது மாத்திரமல்ல, 1 சாமுவேல்ல பார்க்கிறோம், அப்சலோம் தன் தகப்பனுடைய தாவீதுடைய ராஜ்யத்தை, சிங்காசனத்தை பிடித்துக் கொள்வதற்காக, க்ளோரி, ஹல்லேலூயா, ராஜ்யத்தை பிடித்துக் கொள்வதற்காக, ஹல்லேலூயா, அவன் என்ன செய்தான்? தாவீது, ஹல்லேலூயா, க்ளோரி, சொந்த அப்பாதான் அவனோட ராஜ்யத்தை இச்சித்ததுக்கு அவனுக்கு கிடைச்ச பலன் என்ன? எப்படிலாம் செத்து போனாங்க தாவீதுடைய பிள்ளைகள்.
அல்லேலூயா. அது காரணம் என்ன? தாவீது செய்த பாவம். ஆமென், க்ளோரி. அது மாத்திரம் இல்ல, ஏசப்பாவோடு கூட ஊழியம் செய்த யூதாஸ் பாத்தீங்கன்னா 30 வெள்ளிக்காசுக்காக அவன் குற்றமில்லாத ரத்தத்தை அவன் காட்டி கொடுத்தான். அல்லேலூயா. 30 வெள்ளிக்காசுக்கு கடைசியில் அந்த 30 வெள்ளிக்காசு வச்சு அவன் வாழ்ந்தானா? இல்ல, தேவாலயத்துல எரிந்து கொண்டு நான்கு கொண்டு செத்து போனான். இதுதான் நிலைமை. ஆமென், க்ளோரி. ஆண்டோடைய வாயினாலே ஐயோ இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அவன் உயிரோடு இருக்கும்போதே அவனுக்கு ஐயோ என்று சொல்றார். அல்லேலூயா, க்ளோரி. மற்றோடைய பிறனுடையது அப்படின்னாலே ரத்தம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். பிறனுடையது இச்சித்தா நிச்சயம் மரணம். ஆமென். தாவீது நீ மரணத்துக்கு பாத்திரனா இருக்கிறார். ஆமென், க்ளோரி. அவர் செய்த பாவத்துக்கு நியாய தீர்ப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அடுத்தவனுடைய மனைவி இச்சித்து எடுத்துக்கொண்டபடினாலே தாவீதே ஆண்டவர் சொல்ல வைக்கிறார். ஆனால் அவர் கிருபை பெற்றுக்கொண்டபடினாலே அவர் எப்படி கிருபை பெற்றுக்கொண்டாரு? ஆமா, உடைஞ்சு போனாரு. நான் தான் ஆமே. இல்ல 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 தாவீதே நீ இப்படி செஞ்சல அப்படின்னு கேட்டிருந்தா, இல்ல 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 கேயாசி போல எல்லாரும் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. மனுஷனுடைய நிலைமை அப்படிதான். அல்லேலூயா. ஆனால் நாத்தானை கொண்டு அவர் பேசினபடினாலே தன் குற்றத்தை எப்படியாவது தாவீது நேருக்கு சொன்ன குற்றத்தை ஒப்புக்கொள்ள முடியாது. எப்படி வர வைக்கணும்னு சொல்லி தேவனாகிய கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாய் அனுப்பினார். ஆனால் க்ளோரி, ஆனால் தீர்க்கதரிசிக்கே முன்பாக போய் சொல்லுகிற கேயாசிக்கு கிருபை கிடைக்குமோ? கிடைக்காது. நிச்சயமாய் நிரந்தர மரணம் கொடுத்தா ஸ்ட்ரைட்டா போய் செத்துருவான், அவனுக்கு தெரியாது. ஆனா இந்த பூமியிலேயே கர்த்தர் மேல் ஆணையிடுகிறவர்களுக்கோ மேல ஆணையிடுகிறவர்களுக்கோ அல்லேலூயா க்ளோரி, பிள்ளைகள் மேல ஆணையிடுகிறவர்களுக்கோ பிறருடைய மேல க்ளோரி, எதற்காக ஆணையிடுகிறோமோ நிச்சயமாய் அந்த சாபம் அவர்களை பின்தொடரும். அந்த பாவம் அவர்களை பின்தொடரும். அது போலதான் க்ளோரி இங்க வேதத்துல நம்ம பார்க்கிறோம் எல்லாரையும். ஏசாயா 14 நான் வானத்துல ஏறுவேன், சிங்காசனத்தில் விற்றுப்பேன், உன்னதவருக்கு மேலாவேன் அப்படின்னு சொன்னா, எசேக்கியேல பாருங்களேன், அக்னி கற்களின் நடுவிலே உலாவினாய், அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபாய் காப்பாற்றுகிறதற்காக க்ளோரி இருந்த கேருபாய் இருந்த லூசிபர் தூதனா இருந்தவன், பிரதான தூதனா இருந்தவன் க்ளோரி எப்படி விழுந்து போனா? சாத்தானாய் மாறி போனா. க்ளோரி இன்றைக்கு நம்மளுடைய ஆசைகள் நல்ல ஆசைகளா இருக்கணும். மற்றவங்களுடைய சாரி மீது, மற்றவருடைய புருஷன் மீது, மற்றவருடைய புருஷன் எப்படி வச்சிருக்காங்க அவங்க தெரியுமா? அவங்க ஹஸ்பண்ட் என்னெல்லாம் வாங்கி கொடுக்குறார், அவங்க ஹஸ்பண்ட் என்னென்ன சாரியெல்லாம் வாங்கி கொடுக்குறார், இந்த பிராண்டெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. அவங்க எப்படி வச்சிருக்காங்க, எப்ப பார்த்தாலும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் இப்படி வச்சிருக்கிறாரு. க்ளோரி அது போலவே நீங்களும் பண்ணுங்களேன். இப்படி நச்சரித்து க்ளோரி இதுவும் நிச்சயமாய் பிறனுடைய வீட்டை, பிறனுடைய பொருளை, பிறனுடைய மாம்சத்தை, பிறனுடைய கண்களுடைய இச்சித்து நாமும் இருப்போமானால் நிச்சயமாய் நமக்கும் இப்படி நீங்காத ஒரு நிந்தையும் அவமானமும் சாபம் நம்மை மாத்திரம் அல்ல பிள்ளைகளின் பின்தொடரும் என்பதை உணர்ந்தவர்களா இந்த நாளிலே கிறிஸ்துவ சகோதரிகள் க்ளோரி இந்த இச்சை என்கிற பாவத்தில் விழாதபடி தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறதான அந்தஸ்து, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஆகாரம், தேவன் எனக்கு தந்திருக்கிற வஸ்திரம், தேவன் எனக்கு தந்திருக்கிற பிள்ளைகள், இது எனக்கு போதும், இதுதான் எனக்கு ஆசீர்வாதம். தேவன் எனக்கு தந்த நல்ல காணிக்கை, இதை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வேன். பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். நாம் செய்கிற உயிரோடு இருக்கிற நாட்களில் நாம் செய்கிறதான பாவங்கள் பிள்ளையின் மீது விழாதபடி, அந்த பிள்ளைகள் பிற்காலத்துல சபிக்கப்பட்ட பிள்ளைகளால் வேதனைப்படாதபடி, அந்த சாபத்தில் மீண்டு வருவதற்கு தெரியாதபடி, அந்த சாப வல்லமை அந்த பிள்ளைகளை அழித்து விடாதபடிக்கு போராடி ஒரு தாயும் ஒரு தகப்பனும் செபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பாவத்துல பெற்றெடுத்த நம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தமாக்குவதற்கு செபிக்க வேண்டும். பிள்ளைகளுக்காக ஜெபிக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஐயோ கேயாசிக்கு தேவனே தகப்பனே ராஜா, நிரந்தர ஒரு குஷ்டமும் சபிக்கப்பட்டவனாய் இந்த சமூகத்திலிருந்து அவன் புறப்பட்டு சந்ததி முழுவதும் சபிக்கப்பட்டவனாய் குஷ்டரோகியா ஆண்டவரே அவன் புறப்பட்டு போனான் என்று சொல்லி பார்க்கும் இந்த நாளில கூட நீங்காத சாபத்திலும் வேதனையோடு கண்ணீரோடும் கூட தேவ சமூகத்திலிருந்து தேவனே தகப்பனை வந்து சாபத்தினால் வேதனைப்படுகிற எங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் இதோ நீக்க நீ வல்லவராய் இருக்கிற இந்த நாளில அப்பா எங்களை தாழ்த்தி எங்களுடைய பாவத்தை அறிக்கிட்டு
நாங்கள் விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு என் தேவனாகிய கர்த்தாவே நீர் எழுதி தந்த கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நாங்கள் ஆசரித்து தகப்பனே தேவரீர் மாம்சத்திலே ஆண்டவரே தேவரீர் நீ கொடுத்த கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து சுத்திகரித்து எங்களை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் அப்பா. எங்களை சுத்திகரியும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. சாபத்தில் விழுந்து எங்களை கர்த்தர் விடுதலையாக்குவீராக ஆண்டவரே. எத்தனை சகோதரருடைய வாழ்க்கையில சாபம் காணப்படுகிறதோ கர்த்தர் உடைப்பீராக. எந்த பாவங்கள் பின்தொடர்ந்து சீரழிக்கிறதோ கிருபை நீ தருவீராக. மேற்கொள்ளுகிற பலனை கொடுப்பீராக, தைரியத்தை கொடுப்பீராக, விசுவாசத்தை கொடுப்பீராக, அபிஷேகத்தை கொடுப்பீராக. ஆவியானவரே இதோ உம்முடைய தேவரீர் சமூகத்திலே நாங்கள் தைரியமாய் நாங்கள் இருக்கத்தக்க கர்த்தருடைய கிருபைகளை தர வேண்டுமா நான் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு இந்த வார்த்தையை தேவி சத்துருவான ஆண்டவரே தேவை சேதப்படுத்தாதபடிக்கு பிரயோஜனம் உள்ளதாய் நீ மாற்றி நீ ஆசீர்வதித்து விட்டபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பரமபிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.